மனிதனால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமைத்துவம் பயன்படுத்தப்படுவதே இல்லை. மனிதனால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமைத்துவம் தேவனால் பயன்படுத்தப்படுகிறதே இல்லை. பந்தி விசாரிப்புக்கு ஆட்கள் தேவை, நற்சாட்சி பெற்ற அல்லது விசுவாசமிக்க சிலரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது கூட அப்போ அப்போஸ்தல பட்டத்துக்கு ஒரு மத்தியாவை தெரிந்து கொண்டோமே, அந்த மத்தியாவை அதுக்கு லீடராக போடணும்னு கூட அவங்களுக்கு தோணலை. மனிதனால் தெரிந்தெடுக்கப்படுகிற எந்த மனிதனையும் தேவன் பயன்படுத்துவதே இல்லை. கொஞ்சம் உற்சாகமாக நம்ம கற்றுக்கொண்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்போ அடுத்து எங்களில் யார் புறப்பட வேண்டும், எங்களில் யார் தலைவனாக வேண்டும் என்கிற கேள்வி வந்தவுடன் ஆண்டவர் யோசிக்கவே யோசிக்காமல் கொஞ்சம் நேரம் வேணும், கொஞ்சம் ஒரு 10 மாதம் உங்களெல்லாம் நான் சோதித்து பார்க்க போகிறேன். 10 நாள் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சோதிக்கப்பட்டது போல உங்களை சோதிப்பேன்னு சொல்லாம இம்மீடியட்லி God responded, யூதா எழுந்து புறப்பட கடவன், தேசத்தை அவன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னார். This program is possible by the support and prayers of partners and well-wishers of Thindikkal Revival Igniters. ஆண்டவர் நம்மோடு கூட பேச திறந்த இருதயத்தோடு நாம் காத்திருக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். வாசிக்கலாம். 2 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதற்கு பின்பு நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். Who shall take the lead? எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். கொஞ்சம் பேசி வாங்களே. எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது யோசுவா மரித்த பின் இந்த வார்த்தையை கேளுங்க. 2 விதமான மரணங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது. ஒன்று இயற்கை மரணம், இன்னொன்று ஆவிக்குரிய மரணம். ஒன்று ஃபிசிக்கல் டெத், இயற்கையாக ஒரு மனிதன் மரிப்பது, வியாதியிலோ அல்லது தன் காலம் நிறைவேறின பிற்பாடு மரிக்கிற ஒரு மரணம். 2வது மரணம் ஸ்பிரிச்சுவல் டெத், அதாவது அவர்கள் உயிருள்ளவர்கள் என்று சொல்லியும் அவர்கள் மரித்த நிலைமையில் இருக்கிறதைத்தான் ஆவிக்குரிய மரணம் என்று சொல்லுகிறார்கள். ஆமாதானா? அப்போ எத்தனை மரணம் நாம் சொன்னேன்? 2 விதமான மரணங்கள். அதை மரணமடைந்த நிலைமையில் சொல்லக்கூடாது, உயிருள்ள நிலைமையில் சொல்லணும். சத்தமாக சொல்லுங்களேன். எத்தனை மரணம் சொன்னேன்? 2 மரணங்கள் சொன்னேன். இல்லைங்களா? இயற்கை மரணம், ஆவிக்குரிய மரணம். இப்போ யோசுவாவுக்கு நடந்த மரணம் இயற்கை மரணம். 110வது வயதில் யோசுவா மரணம் அடைந்தான். இன்றைக்கு இந்த சாயங்கால வேளையில் மிக தெளிவாக ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற 2 விஷயங்கள். நம்முடைய தலைமைத்துவங்கள் மரித்து கொண்டிருக்கிறது. நமக்கு முன்பதாக ஓடின பரிசுத்தவான்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து எங்களில் யார் எழுந்து புறப்பட வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி, மிகப்பெரிய ஒரு சவால் நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. கைகளை உயர்த்துறாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேணும்னு கேட்டாங்கன்னா, அதே நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு, கவனிங்க, அந்த காலத்தில், எந்த காலத்தில் என்றால் வாசிக்கலாம். இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவருடைய இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தரையும் இஸ்ரவேலுக்கு அவர் செய்த கிரியைகளையும் அறியாத ஒரு சந்ததி எழும்பிற்று. இந்த பிதாக்கள் மரித்ததனுடைய விளைவு, இந்த பிதாக்கள் மரித்ததனுடைய டிராபேக்ஸ், பின்னடைவுகள் என்னன்னு கேட்டா, அதற்கு பிறகு கர்த்தரை அறியாத, கர்த்தருடைய கிரியைகளை அறியாத ஒரு சந்ததி எழும்பிற்று. அப்போ கர்த்தரை அறியாத ஒரு சந்ததி எழும்பிற்று. கர்த்தரை அறியாததுனால
கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அதாவது இதற்கு முன்பதாக இருந்த தலைமைத்துவத்தின் நாட்களிலே செய்தவைகளை அறியாத ஒரு சந்ததி எழும்பிட்டு. A generation who don't know personally about God, தேவனையும் அவருடைய கிரியைகளையும் அறியாத ஒரு சந்ததி எழும்பிற்று. இந்த சந்ததி எழும்பினதனுடைய விளைவாகத்தான் நியாயாதிபதி புஸ்தகத்தின் ஆரம்பத்திலேயே கேட்கிறார்கள், அடுத்து யார் புறப்பட போகிறார்கள்? சரி சரி, ஓகே. தொடங்குகிறவர்கள் தான் ரொம்ப முக்கியம். தொடருகிறவர்கள் யார் வேணாலும் தொடரலாம். 3 வசனங்களை வாசிக்க போறதில்லை, நான் சொல்றேன், அவ்வளவுதான். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எழுதிக்கோங்க. நான் என்ன கவனிங்க ப்ளீஸ். நான் ரொம்ப நேரம் எடுக்க போகிறதில்ல, நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகிறோம், முக்கியமான விஷயத்துக்குள்ளே. அப்போது இந்த 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 ஒரு சந்ததி, தேவனை அறியாத ஒரு சந்ததி எழும்பிட்டு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு கேட்டால், டெக்னாலஜி இல்லாததுனால அல்ல, யூடியூப் இல்லாததுனால அல்ல, இன்ஸ்டாகிராம் இல்லாததுனால அல்ல, பிதாக்கள் நித்திரை அடைந்து விட்டார்கள். அப்போ உங்களுக்கு எப்போ புரியுதுன்னு பார்ப்போமே. பிதாக்கள் நித்திரை அடைந்து, அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களோடு சேர்க்கப்பட்ட பின்பு, அதுக்கு பிறகுதான் தேவன் அறியாத ஒரு சந்ததி எழும்பிட்டு. நீங்கள் நல்ல கவனிங்க, நமக்கு முன்னாடி இருக்கிற பிதாக்களுக்காக நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆனால் ஹூ இஸ் நெக்ஸ்ட்? இன்னைக்கு உங்களையும் என்னையும் தவிர அந்த இடத்தை வேற யாராலும் நிரப்ப முடியாது. இந்த 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 உத்தரவாதம் உள்ள ஒரு சந்ததி தான் இந்த சந்ததி. புரிகிறவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு நம்ம புரிய வைக்க முடியாது. அதனால தான் அந்த கேள்வி கேட்கப்படுகிறது, எங்களில் யார்? நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ நான் என்ன எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அது பெருமையோ அல்லது ஆணவமோ கர்வமோ எனக்கு தெரியல. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, என் பிதாக்கள் விட்டு போன வேலையை அடுத்து நான் தொடங்குவதற்கு தேவன் என்னை அழைத்திருக்கிறார். எஸ், தட் இஸ் ட்ரூ, தட் இஸ் ட்ரூ. ஒரு ஜெப தலைவன் மரிக்கும் போது அந்த இடம் வெறுமையாக்க விடப்படுகிறது. ஒரு 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 சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு தலைவன் மரிக்கும் போது அந்த இடம் காலியாக விடப்படுகிறது. அதனுடைய தாக்கம் தேவனை அறியாத ஒரு சந்ததி எழும்புகிறது. தேவன் அறியாத ஒரு சந்ததி எழும்புகிறது. என்கிட்ட ஒரு தங்கச்சி சொன்னாங்க, அண்ணா எங்கள் ஊரில் ஒரு பாட்டி நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல சுவிசேஷம் அறிவிப்பாங்க. அந்த பாட்டி இறந்த பிறகிலிருந்து, அந்த வயதான அம்மா இறந்ததுக்கு பிறகிலிருந்து எங்கள் கிராமத்தில் அடுத்த 4 வருஷத்தில் கவனித்து பார்த்தா தேவனை அறியாத ஒரு சந்ததி எழும்பிட்டுன்னு சொல்கிறாங்க. நல்ல கவனிங்க, இந்த கல்வராயன் மலை, இந்த கொல்லிமலை பக்கத்துலலாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஸ்கூல் படிக்கிற ஒரு 8ஆம் வகுப்புலேருந்து ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற வாலிபர்கள்கிட்ட போய் கேட்குறாங்க, இயேசு அவங்களுக்கு தெரியுமான்னு ஒரு டீம் கேட்டதுக்கு, கவனிங்க, எங்கள் கூட இருக்கிற சகோதரர்கள் போய் கேட்டதுக்கு அந்த தம்பிமார், சின்ன பிள்ளைங்க கிடையாதுமா, 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு தம்பி சொல்லியிருக்கிறான், அவன் எந்த கிளாஸுன்னு கேட்டிருக்கான். ஹலோ, அவன் எந்த கிளாஸு, அவன் எந்த செக்ஷன், பி செக்ஷனா ஏ செக்ஷனான்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்கான். இது சொன்னது ஆந்திராவிலேயோ ராஜஸ்தான்லேயோ பீகார்லேயோ ஒரிசாவிலேயோ அல்ல. இது இந்த சேலத்துக்கு மேலே இருக்கு பாருங்களேன், கொல்லிமலை, கர்மந்துறை என்று சொல்லுகிறார்களே, அந்த மலைவாழ் அந்த ட்ரைப், அந்த பெல்ட்டில் கவனிங்க. ஆனால் அந்த பையனுக்கு விராட் கோலின்னா யாருன்னு தெரியுது, மகேந்திர சிங் தோனின்னா யாருன்னு தெரியுது, ஐபிஎல்லுக்கு எக்ஸ்பிளனேஷன் தெரியுது, கொக்கோ கோலான்னா என்னன்னு தெரியுது, மிராண்டான்னா என்னன்னு தெரியுது. ஆனால் தன் ஜனங்களுக்காக ஜீவன் கொடுத்த இயேசுவை தெரியல. அப்போ என்ன கவனமாக கேட்டால் மட்டும்தான் புரியும். இப்போ இந்த ஒரு பிதாக்கள் மரித்ததனுடைய விளைவுக்கும் அடுத்து ஏற்படப்பட்ட மிகப்பெரிய தாக்கத்துக்கு ஒரு தொடர்பு இருக்கு. சரிதானா சாலமோன் அண்ணே? அதாவது அவர்கள் பிதாக்கள் மரித்ததற்கும் தேவனை அறியாத சந்ததிக்கு ஒரு தொடர்பு இருக்கு. ஏன்னா பிதாக்கள் இந்த சந்ததிக்கு தேவனையும் தேவனுடைய கிரியைகளையும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட போது ஆண்டவர் மோசே மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிதாக்களுக்கு சொன்ன ஒரு மிகப்பெரிய கட்டளை என்ன தெரியுமா? நீங்கள் கானானுக்கு போன பிற்பாடு உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்னன்னு கேட்டா நீங்க சொல்லணும், நமக்காக ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டார்.
இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், தேவனை அறியாத ஒரு சந்ததி எழும்புவதற்கு என்ன காரணம் தெரியுமா? இன்றைக்கு உபவாசத்தை பற்றி தெரியாத ஒரு சந்ததி எழும்பி இருக்கிறது. ஆராதனையை பற்றி தெரியாத ஒரு சந்ததி எழும்பி இருக்கிறது. அந்நிய பாஷையை பற்றி தெரியாத ஒரு சந்ததி எழும்பி இருக்கிறது. சுவிசேஷம் அறிவிப்பதை பற்றி தெரியாத ஒரு சந்ததி எழும்பி இருக்கிறது. கவனிங்க, ஆனா மைக்கு பிடிக்க தெரியுது, பாட தெரியுது, ஆட தெரியுது. ஆனால் தேவனை அறியாத, அவருடைய கிரியைகளை அறியாத ஒரு சந்ததி எழும்பிற்று. அதற்கு காரணம் என்னவென்றால், நம்முடைய பிதாக்கள் கர்த்தரோடு சேர்க்கப்பட்டு விட்டார்கள். இப்போ இனி ஒரு கட்டாயம் இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் அந்த பிதாக்களுடைய இடம் வெற்றிடமாய் விடப்படுகிறதோ அந்த இடத்தை நிரப்புவதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைப்பு கொடுக்கிறார். ஒரு ஜெப தலைவன் எழும்பித்தான் ஆக வேண்டும். ஒரு சுவிசேஷ தலைவன் ஒரு எழும்பித்தான் ஆக வேண்டும். ஆலயத்தை பழுது பார்க்கிற ஒரு நெகேமியா எழும்பித்தான் ஆக்க வேண்டும். கொஞ்சம் கையை தட்டி அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இல்லா மசிகா பராகத்துஸ், அபிஷேகம் பெற்றவங்க மட்டும் கொஞ்சம் கையை தட்டி, ஒரு சந்ததி தேவனையும் தேவனுடைய கிரியைகளையும் அறியாத ஒரு சந்ததி எழும்பிற்று. தேவனையும் தேவனுடைய கிரியைகளையும் அறியாத ஒரு சந்ததி எழும்பிற்று. ஒரு கட்டாயம் இருக்கு. அடுத்து எங்களில் யார் முதல் புறப்பட வேண்டும்? அடுத்து எங்களில் யார் முதல் புறப்பட வேண்டும்? Who will take the lead? Who will take the invasion? ஒரு 2-3 வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. Who will take the lead? யாரு லீட் பண்றதுன்னு கேட்கிறாங்க. ஒரு தலைவன் என்றால் என்ன? ஒரு தலைவன் என்பது பொறுப்பு. எழுதிக்கோங்க, ஒரு தலைவன் என்றால் பொறுப்பு. தலைவன் என்பது பதவி கிடையாது, ஒரு பொறுப்பு. தலைவன் என்பது பொறுப்பு. அடுத்து, தலைவன் என்பது தொடங்குகிறவன். 3, தலைவன் என்பது நடத்துகிறவன். a leader who leads. லீடர் அப்படினாலே நடத்துகிறவன். லீடர். அடுத்து ஒரு தலைவன் தேவை. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட தேடி வந்து இந்த ஜெப முகாம்ல சொல்ற வார்த்தை, எனக்கு அடுத்து ஒரு தலைவன் வேணும். ஒரு ஆள் தொடங்கி வச்சுட்டா தொடர்றதுக்கு 1000 பேர் வருவாங்க. இந்த ஜெப முகாமை நீங்க தொடங்கி வச்சிருக்கிறீங்க, அதை தொடருவதற்கு ஒரு சந்ததி வரும். எஸ். எங்க காலேஜில் பூட்டி கிடந்த ஒரு ப்ரேயர் செல்லை நான் தொடங்கி வச்சேன். இன்னைக்கு ஒரு ஜூனியர் பையன் என்னை பார்த்து சொல்கிறான், அண்ணே இப்பவும் நம்ம ப்ரேயர் செல் நடக்குதுண்ணே. தொடங்கி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தா தொடருவதற்கு அநேகர் வருவார்கள். 3 வசனத்தை சொல்கிறேன். எலியா தன் கையில் இருந்த சால்வையை முறுக்கி யோர்தானை அடித்தான். யோர்தான் 2ஆக பிரிந்தது. அவர்கள் அக்கறைப்பட்டார்கள். இப்போ எலியா அக்னிமயமான சுழல் காற்றினால் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு எலிசா திரும்ப வந்து, வேதம் சொல்லுகிறது, எலிசா திரும்ப வந்து என்ன செய்தான் தெரியுமா? எலிசா அதே சால்வை எடுத்து யோர்தானை முறுக்கி அடித்த போது அந்த யோர்தான் குவியலாய் நின்றது. தொடங்கி வைப்பதற்கு ஒரு ஆள் இருந்தால் அதை தொடருவதற்கு அநேகர் வருவார்கள். கைத்தட்டி நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். தொடங்குவதற்கு ஒரு ஆள் இருந்தால் அதை தொடருவதற்கு அநேகர் வருவார்கள். குடும்ப ஜெபத்தை தொடங்குவதற்கு நீங்க ஒரு ஆள் இருந்தா அதை தொடருவதற்கு அநேகர் வருவார்கள். சுவிசேஷ ஊழியத்தை தொடங்குவதற்கு ஒரு நபர் இருந்தால் அதை தொடருவதற்கு அநேகர் வருவார்கள். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஜனங்களுக்கு ஒரு மாதிரி தேவை. People need a pattern. ஜனங்களுக்கு ஒரு மாதிரி தேவை. பேட்டர்ன். இந்த வார்த்தையை எழுதிக்கோங்க, பேட்டர்ன். ஜனங்களுக்கு ஒரு அளவு சட்டை தேவைப்படுகிறது. பேட்டர்ன், PATTER1, பேட்டர்ன். இந்த பேட்டர்ன், இந்த மாதிரி அவர்கள் கண்டுபிடித்து விட்டால் அதே போல செய்வதற்கு ஒரு சந்ததி ஆயத்தமாக இருக்கிறது. அதை தான் எரேமியா 6:16 வாசிக்கிறோம். வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து அவைகளில் நல்ல வழி எதென்று பார்த்து அதிலே நடவுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்று சொல்லுகிற ஒரு சந்ததி எழும்பி இருக்கிறது. 2வது நான் சொல்றேன், யோசுவா 4வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஒரு குறிப்பிட்ட
வேதம் சொல்லுகிறது ஒரு குறிப்பிட்ட ஆசாரியர்களுடைய உள்ளங்கால் யோர்தானிலே பட்டது. அப்பொழுது வேதம் சொல்லுகிறது ஜனங்கள் தீவிரமாய் யோர்தானை கடந்தார்கள். கவனிங்க, வேதம் சொல்லுகிறது ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுடைய உள்ளங்கால் யோர்தானிலே பட்டதினால் பைபிள் சொல்லுகிறது ஒரு பெரும் கூட்டம் அந்த உள்ளங்கால் தண்ணீரிலே படாமல் அவர்கள் அக்கறை கடந்தார்கள். நாம் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? நாம் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு சிலருடைய கால்கள் தண்ணீரிலே படுமானால் ஒரு பெரும் கூட்டத்தினுடைய கால்கள் தண்ணீரிலே படாமல் அக்கறைப்பட முடியும். ஒரு கூட்டம் அழுதால் ஒரு கூட்டம் அழாமல் சந்தோஷத்தை ருசி பார்க்க முடியும். ஒரு கூட்டத்தினுடைய இரவு பகலாய் மாறினால் அநேக கூட்டத்தினுடைய வாழ்க்கை இரவை பார்க்காமல் வாழுகிற வாழ்க்கையாய் மாறும். ஒரு கூட்டம் அடிமைத்தன நுகத்தை கையில் எடுத்து சுமந்து கொண்டால் இனி ஒரு சந்ததி தண்ணீர் படாமல் அக்கறை கடக்க கர்த்தரால் முடியும். இதை நம்ம விசுவாசிக்கணும். அந்த உடன்படிக்கை பெட்டியை எத்தனை பேர் சுமந்திருப்பாங்க சொல்லுங்க? ஒரு குறிப்பிட்ட கூட்டம் தான் சுமந்திருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட கூட்டம் அவங்க கால்களில் மட்டும்தான் யோர்தானுடைய தண்ணீர் பட்டிருக்கும். 30 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்களுடைய கால்கள் தண்ணீர் படாமல் அவர்கள் வெட்டாந்தரையை கடந்தார்கள். அப்போ ஒரு சின்ன கூட்டம் இந்த ரிஸ்க் எடுக்க ஆயத்தமானால் இன்னும் ஒரு பெரும் கூட்டம் ரிஸ்க் எடுக்காம அக்கறை கடக்க அவர்களால் முடியும். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் அதிகாலமே இருட்டோடு எழுந்து மகதலேனா மரியாள் கல்லறைக்கு போனாள். ஒருத்தி தொடங்கி வைத்ததினால் பேதுருவும் யோவானும் அவர்களை தொடர்ந்து போய் கல்லறைக்கு போனார்கள். ஒரு நிமிஷம், தொடங்கி வைக்கிற ஒரு தலைவன் தேவை. நல்ல கை உயர்த்துங்க. சத்தியத்தை தொடங்கி வைக்கிற ஒரு தலைவன் தேவை. ஜெப ஊழியத்தை தொடங்கி வைக்கிற ஒரு தலைவன் தேவை. வீட்டு ஜெபத்தை தொடங்கி வைக்கிற ஒரு தலைவி தேவை. சுவிசேஷத்தை அறிவிக்க ஒரு தலைவன் தேவை. ஒரு ஆள் தொடங்கி வைத்து விட்டால் அநேகர் தொடருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஆள் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஆள் தொடங்கி வைக்க ஆயத்தமானால் அநேகர் தொடருவார்கள். வாயை திறங்க, வாயை திறங்க. தயவு செய்து ஆகாம நல்ல வாயை திறந்து ஜெபிங்க. ஒரு ஆள் தொடங்கி வைக்க இன்னைக்கு அப்படி ஒரு தொடங்கி வைக்கிற ஒரு தலைவனை கர்த்தர் தெரிந்து கொண்டு கர்த்தர் தேடி வருகிறார். இப்போ கவனிங்க, இப்போ கவனிங்க. நீங்க நினைக்கலாம் அந்த டேக்கிங் தி லீட், அந்த டேக்கிங் தி லீட், அந்த முன்னாடி போறான் பாத்தீங்களா, அல்லது அந்த முன்னாடி போறவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கணும்னா வழியை காண்பிக்கிறவன், ஷோயிங் தி பேட்டர்ன். அந்த முன்னாடி போறான் பார்த்தீங்களா, அவனுக்கு கொடுக்கிற பெயர் வழி காண்பிக்கிறவன். ஷோயிங் த பேட்டர்ன், ஷோயிங் த வே. இப்படித்தான் ஜெபம் பண்ணணும், இப்படித்தான் பிரசங்கம் பண்ணணும், இப்படித்தான் ஜெப குறிப்பு நடத்தணும்னு காட்டக்கூடிய ஒரு தலைவன். அப்படி முந்தி போகிற ஒரு தலைவனுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு முந்துகிற அல்லது வழிகாட்டுகிற ஒரு மனிதனுக்கு தேவன் தருகிற பெனிஃபிட் என்ன தெரியுமா? நியாயாதிபதிகள் வாசிங்க. அந்த தலைவனை பற்றி பேசுகிற அந்த பகுதியில் 24வது வசனம், 1ஆம் அதிகாரம் 24வது வசனம், 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். அந்த வேவுகாரர் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு மனுஷனை கண்டு, பட்டணத்துக்கு போகிற ஒரு மனுஷனை கண்டு பட்டணத்துக்குள் பிரவேசிக்கும் வழியை எங்களுக்கு காண்பி, பட்டணத்துக்கு பிரவேசிக்கும் வழியை எங்களுக்கு காண்பி, உனக்கு தயை செய்வோம் என்றார்கள். உனக்கு எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்க, தயை செய்வோம், தயை செய்வோம். ப்ளீஸ் கொஞ்சம் கவனிங்களேன், சீக்கிரமா நான் முடிச்சிடும். உனக்கு தயை செய்வோம், உனக்கு தயை செய்வோம். இங்கிலீஷ்ல போட்டிருக்கு ஃபேவர். உனக்கு தயை செய்வோம். We will show you favor. உனக்கு தயை செய்வோம், உனக்கு இரக்கம் செய்வோம். அடுத்த வார்த்தை, அப்படியே பட்டணத்துக்குள் பிரவேசிக்கும் வழியை அவர்களுக்கு காண்பித்தான். அப்படியே பட்டணத்துக்கு பிரவேசிக்கும் வழியை அவனுக்கு காண்பித்தான். அப்பொழுது அவர்கள் வந்து பட்டணத்தில் உள்ளவர்களை பட்டய கருக்கினாலே வெட்டி அந்த மனுஷரையும் அவன் குடும்பத்தையும் விட்டு விட்டார்கள். அந்த மனுஷனையும் அவன் குடும்பத்தையும் விட்டு
விட்டு விட்டார்கள். எப்படி தயவு செய்தார்களா? பிரசங்கம் பண்ணுவதற்காக. தங்கச்சி கவனிக்கிறீங்களா? பிரசங்கம் பண்ணுவதற்காக தயவு செய்யவில்லை, ஆராதித்ததற்காக தயவு செய்ய. they showed the way. பட்டணத்திற்கு போகிற வழியை காண்பித்தார்கள். எந்த பட்டணத்துக்கு போகிற வழியை காண்பித்தாங்கன்னு அதற்கு முந்தின 2 வசனத்தில் படிச்சீங்கன்னா, பெத்தேல். சத்தமா சொல்லுங்களேன், பெத்தேல். பெத்தேல் பட்டணத்துக்கு போகிற வழியை காண்பித்த அவனுக்கு வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தயை செய்தார்கள். கவனிங்க, who will lead, யார் தொடங்கி வைக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் காண்பிக்கிற தயவு விசேஷமாக இருக்கும். அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்கள் குடும்பத்திற்கும் தேவன் தயை செய்வார். நல்ல பட்டணத்துக்கு போகும் வழியை எங்களுக்கு காண்பி. நான் இதை படித்த போது லிட்ரலி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பட்டணத்துக்கு போகிற வழியை காண்பிச்சதுக்கு அவனுக்கு தயை செய்யப்பட்டது. யோவான் ஸ்தானகனை போல ஒரு தீர்க்கதரிசி இல்லை, ஸ்திரீகளில் பிறந்தவன் இல்லை. அவனை போல ஒரு தீர்க்கதரிசி, ஒரு காய்ச்சல் கூட சுகமானதில்லை அவன் ஊழியத்தில். ஒரு குருட்டு கண்கள் திறந்ததில்லை. ஆனால் இயேசு அவருடைய ஊழியத்தை மெச்சு கொள்ளுகிறார். ஏன்னா அவர் தான் ஆட்டுக்குட்டியானவரை காண்பித்து கொடுத்தவர். நான் சொல்கிறேன், ரியலி பட்டணத்துக்கு போகிற வழியை காண்பிக்கிறவர்களை நிச்சயமாய் கர்த்தர் தயை செய்வார். ஒரு சந்ததிக்கு வழி காண்பித்து கொடுக்கிறவர்களை ஒரு நாளும் கர்த்தர் மறக்க மாட்டார். 2010 வருஷத்தில் குடிப்பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு கர்த்தருக்கு விரோதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த போது என்னுடைய அத்தை மகன் ஒரு வாலிபர் கூட்டத்துக்கு வழி காட்டினார். அந்த வழியை பார்த்துட்டு வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் நான். இன்னைக்கு நான் அவங்கள பார்க்கிறேன், அவங்களுக்கு தேவன் செய்த தயை அதிகம். தேங்க்யூ. பட்டணத்துக்கு போகும் வழியை காண்பித்தவனுக்கு இப்படி ஒரு தயை செய்யப்படுமானால், இயேசுவுக்கு போகிற வழி, பரலோகத்துக்கு போகும் வழி, நித்தியத்துக்கு போகிற வழியை காண்பிக்கிறவனுக்கு தேவன் தருகிற தயை கொஞ்ச நெஞ்சமாக இருக்க போகிறதில்லை. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், பிரசங்கம் பண்ணுறது தான் ஊழியம்னு நினைக்கிறோம். பெருசாக நோட்டீஸ்லையும் யூடியூப்பில் வர்றது மட்டும்தான் ஊழியம்னு நினைக்கிறோம். பட்டணத்துக்கு போகும் வழியை காண்பிக்கிறவர்களுக்கும் தேவன் தயை செய்வார். சோதவே வழியை காண்பீங்க. இதே காரியத்தை தான் வேதம் சொல்லுகிறது. ராகாப் என்கிற வேசி தன்னிடத்தில் வந்த 2 வேவுக்காரர்களை, வாலிபர்களை கொஞ்ச நேரம் சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்து ஒளித்து வைத்து பிற்பாடு 3 நாள் கழித்து பிரயாணப்பட்டு போங்கள் என்று சொன்னபோது எரிகோ முழுவதும் தகர்க்கப்பட்ட போது ராகாப்பும் அவள் குடும்பத்தாரும் எருசலேமில் பாதுகாக்கப்பட்டார்கள். இந்த கடைசி நாட்களில் பட்டணத்துக்கு போகும் வழியை காண்பிக்கிற தலைவர்கள், God is expecting a leadership. ஒரு நிமிஷம் வலது கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். அப்படி ஒரு சாதாரண உலக பிரகாரமான ஒரு யுத்தத்தில் பட்டணத்துக்கு போகும் வழியை காண்பித்த ஒரு கூட்டத்திற்கு அவர்கள் தயை செய்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு ஏத்தியனாயிருந்தான். அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அங்கே குடியிருந்தான். அதற்கு லூஸ் என்று பெயரிட்டதாக வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு சாயங்காலத்தில் நான் தீர்க்க தரிசன ஆவியிலே சொல்லுகிறேன், அநேகருக்கு வழி காண்பிக்கிற உங்களுக்கு தேவன் செய்ய போகிற தயை விலையேற பெற்றதா இருக்க போகிறது. கை தட்டி வாய் திறந்து அநேகருக்கு வழி காட்டுகிறேன். சோதவே ஜெபிக்கிறதற்கு வழிகாட்டுகிறவர்கள், வேதத்தை வாசிப்பதற்கு வழிகாட்டுகிறவர்கள், சபைக்கு போவதற்கு வழிகாட்டுகிறவர்கள், பரிசுத்தமாய் வாழுவதற்கு வழிகாட்டுகிறவர்கள், நித்தியத்திற்கு வழிகாட்டுகிறவர்கள். அமைதியா கேளுங்க, வாயை திறந்து ஜெபிக்க தொடங்குங்க. வழிகாட்டுகிறவர்கள். இங்கிருக்கிற சிலரை கர்த்தர் நேவிகேட்டராய் பயன்படுத்த போகிறார். ஒரு நட்சத்திரமாய் பயன்படுத்த போகிறார். சாஸ்திரிகளை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தது போல நீ பயன்படுத்தப்பட போகிறார். இல்லா மசிகா பாராட்டா ரேகாதாரா உடரபலபா. ஒரு புதிய அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. வழிகாட்டுகிற தலைவர்கள் எங்களில் யார் முதல் புறப்பட வேண்டும்? எங்களில் யார் முதல் புறப்பட வேண்டும்? அப்போ ஒரு அடுத்த தலைவனை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயம் வருது. ஆமா தானா? நான் பேசுறது இவ்வளவு புரியுதுன்னு சொல்றவங்க டைம் வேஸ்ட் பண்றோமா? அப்போ அடுத்த தலைவனை தேர்வு செய்ய வேண்டிய நேரம் வந்தாச்சு. அப்போ அடுத்த தலைவன் யார் என்கிற கேள்வி வருது. அதனாலதான் எங்களில் யார் முதல் புறப்பட வேணும்னு கேட்கிறாங்க. எங்களில், ஏன்னா தான் நாங்க தான் 12 கோத்திரம் இருக்கோமே.
எத்தனை கோத்திரம் இருக்கிறோம்? 12 கோத்திரம் இருக்கிறோம். ரூபன், இசக்கார், செபுலோன், யூதா, இசக்கார், செபுலோன், ரூபன், சிமியோன், காத், எப்ராயிம், மனாசே, நப்தலி, ஆசேர், தான். இவங்க 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 எல்லாருமே இருக்கும்போது அப்போ யோசிக்கிறாங்க, எதின் அடிப்படையில் அடுத்த தலைவனை தெரிந்து கொள்ள போகிறார். பொதுவாக ஒரு தலைவனை தெரிந்து கொள்வதற்கு 3 விஷயங்களை பார்க்கிறார்கள். ஒன்று பெர்ஃபார்மன்ஸ், அவருடைய செயல்பாடுகள். அப்போ ஒன்று பெர்ஃபார்மன்ஸ், செயல்பாடு. ஒரு மனிதனுடைய செயல்பாடை வைத்து அவனை தலைவன் ஆக்கலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிறாங்க. 2 எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். அனுபவத்தை வைத்து ஒரு தலைவனை தெரிந்து கொள்ளுகிறார்கள். 3 ரெக்கமெண்டேஷன், சிபாரிசு. ஒரு தலைவனை தெரிந்து கொள்வதற்கு 3 காரியங்கள். 1 செயல்பாடு, அவங்க சமீப காலமாக அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படி பார்க்குறாங்க. அவங்களுக்கு அனுபவம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறாங்க. 3 அவங்களுக்கு எவ்வளோ ரெக்கமெண்டேஷன், எவ்வளோ சிபாரிசு இருக்குது. இதை வைத்து தான் ஒரு தலைவனை தெரிந்து கொள்ளுகிறார்கள். அல்லது ஒற்றை வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் பை எலெக்ஷன். பை எலெக்ஷன், தேர்தல் வச்சு ஒரு தலைவனை தெரிந்து கொள்கிறாங்க. ஆமாம் தானா? அப்போது யோசுவா மரித்த பின் எங்களில் யார் முதல் புறப்பட வேண்டும் என்கிற கேள்வி உண்டான போது இந்த கோத்திர பிதாக்கள் எல்லாம் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா, ஒரு 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 தலைவன் அல்லது ஒரு தலைவனை தெரிந்து கொள்ளப் போகிறார் என்றால் அந்த தலைவனை எதன் அடிப்படையில் தெரிந்து கொள்ளப் போகிறார்? ஒருவேளை ஆண்டவர் ஒரு ஒரு தேர்தல் வைக்கலாம், ஒரு போட்டி வைக்கலாம் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த போது வேதம் மிக மிக தெளிவாக சொல்லுகிறது, வித்தவுட் எலெக்ஷன். யூதாஸ் காரியத்தை இழந்து போன இடத்திற்கு அடுத்து யார் என்ற கேள்வி வந்தபோது மத்தியாவின் பேரில் சீட்டு விழுந்ததுன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். 2 சீட்டுலேயும் மத்தியான்னு எழுதுனான்னு தெரியல, தெரியாது, அந்த பாலிட்டிக்ஸ் நமக்கு தெரியல. ஆனால் மத்தியா பேருக்கு தான் சீட்டு விழுந்தது. ஆனால் என்ன ஆச்சரியம்னா, என்ன வேதனை அப்படின்னா, அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில் ஒரு காணிக்கை ஜபம் கூட அந்த ஆள் பண்ணதா பைபிளில் இல்லை. அதுக்கே நீங்கள் எவ்வளோ சோகமாக இருக்கீங்க? ஒரு காணிக்கை ஜபம் கூட அந்த ஆளை பண்ண விட்டதா பைபிளில் இல்லை. கடைசி கூட்டம் முடிஞ்சு சோத்துக்கு கூட அவரை ஜபம் பண்ண விட்டதா பைபிளில் இல்லை. ஏன்னா மனிதனால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமைத்துவம் பயன்படுத்தப்படுவதே இல்லை. மனிதனால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமைத்துவம் தேவனால் பயன்படுத்தப்படுகிறதே இல்லை. பந்தி விசாரிப்புக்கு ஆட்கள் தேவை, நற்சாட்சி பெற்ற அல்லது விசுவாசமிக்க சிலரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது கூட, அப்போ அப்போஸ்தல பட்டத்துக்கு ஒரு மத்தியாவை தெரிந்து கொண்டோமே, அந்த மத்தியாவை அதுக்கு லீடராக போடணும்னு கூட அவங்களுக்கு தோணலை. மனிதனால் தெரிந்தெடுக்கப்படுகிற எந்த மனிதனையும் தேவன் பயன்படுத்துவதே இல்லை. கொஞ்சம் உற்சாகமாக நம்ம கற்றுக்கொண்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்போ அடுத்து எங்களில் யார் புறப்பட வேண்டும், எங்களில் யார் தலைவனாக வேண்டும் என்கிற கேள்வி வந்தவுடன் ஆண்டவர் யோசிக்கவே யோசிக்காமல், கொஞ்சம் நேரம் வேணும், கொஞ்சம் ஒரு 10 மாதம் உங்களெல்லாம் நான் சோதித்து பார்க்க போகிறேன். 10 நாள் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சோதிக்கப்பட்டது போல உங்களை சோதிப்பேன்னு சொல்லாம இம்மீடியட்லி காட் ரெஸ்பாண்டட். யூதா எழுந்து புறப்பட கடவன், தேசத்தை அவன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னார். ஒரு 40 நிமிஷம் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் உற்சாகமா இருக்க போறீங்க? இப்ப பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, ஏன் யூதான்னு கேளுங்க. செயல்பாடை வைத்தோ, அனுபவத்தை வைத்தோ, சிபாரிசு வைத்தோ ஒரு தலைவனை தெரிந்தெடுத்திருந்தால் நிச்சயமாக அந்த வார்த்தைகள் அங்கே எழுதப்பட்டிருக்கும். ஆமாம் தானா? யூதாஸ் காரியத்தை இழந்து போன இடத்திற்கு அடுத்து யாரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற பிரச்சனை வந்தபோது அங்கே ஒரு தேர்தல் நடத்தப்பட்டதை பைபிள் நமக்கு போட்டிருக்கா இல்லையா? ஆனால் இங்கே ஒரு தேர்தல் நடத்தப்பட்ட ஏதாவது ஒரு பின்னணி இருக்கா? அப்ப இங்க ஒரு தலைவனை தெரிந்து கொள்வதற்கான எந்த ஒரு தேர்தல் நடந்ததாக வேதாகமத்தில் போடப்படவில்லை. ஆனா immediately God responded, Judah shall take the lead. யூதா எழுந்து புறப்பட கடவன், தேசத்தை அவன் கையில் ஒப்பு கொடுப்பேன். சத்தமா சொல்லுங்க, ஏன் யூதா? எதற்காக ஆண்டவர் எந்த விஷயத்தையும் யோசிக்காமல் யூதாவை எழுந்து புறப்பட சொன்னார்? நம்ம கேட்டா உடனே சொல்லுவோம் யூதான்னா துதி. அப்ப பாடுறவங்க எல்லாம் முன்னாடி போயிடலாமா? இன்னும் கொஞ்சம் வசனம் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, ஏன் யூதாவை கர்த்தர்னா அவன் சகோதரனுக்காக உத்தரவாதம் பண்ணினான். நோ,
அது மட்டுமல்ல, தேவன் தந்த சில வெளிச்சங்கள் அடுத்த கடைசி கால தலைவனை எதன் அடிப்படையில் நான் தெரிந்து கொள்ளுவேன் என்பதை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கடைசி கால தலைவனுடைய தகுதி. சீக்கிரம் சொல்லுங்க, கடைசி கால தலைவனுடைய தகுதி. இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் நீங்க ஏற்றுக்கொள்ளுவீங்க, சத்தியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கடைசி கால தலைவனுடைய தகுதி. குவாலிஃபிகேஷன் ஆஃப் an end time leader. கடைசி கால தலைவனுடைய தகுதி. ஆண்டவர் எந்த காரியத்தையும் யோசிக்காமல் யூதா எழுந்து புறப்பட கடவன்னு சொன்னார். வேகமா வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 29:35. Genesis chapter 29 verse 35. ஆதியாகமம் 29:35. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். யூதா என்று பெயரிட்டார். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேர். இவ்வளவு வார்த்தைகள் நமக்கு தெரியும். பிற்பாடு அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு யூதா என்று பெயரிட்டான். அப்பொழுது இன்னும் கர்த்தரை துதிப்பேன் என்று சொன்னால் அடுத்த கடைசி வார்த்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு அவள் நின்று போயிற்று. சத்தமா சொல்லுங்க, பிள்ளை பேரு நின்று போயிற்று. யூதா பிறந்த போது இன்னும் கர்த்தரை துதிப்பேன் என்று சொன்னால் பிற்பாடு பிள்ளை பேரு. கொஞ்சம் வாயை திறந்து பேசுங்க. பிற்பாடு பிள்ளை பேரு நின்று போயிற்று. பிற்பாடு பிள்ளை பேரு நின்று போயிற்று. லேயாளுக்கு பிறந்த மூத்த பிள்ளை யாருன்னா ரூபன். வேதம் சொல்லுகிறது, ரூபன் பிறந்த கொஞ்ச நாளிலே சிமியோன் பிறந்தான். சிமியோன் பிறந்த கொஞ்ச நாளிலே லேவி பிறந்தான். லேவி பிறந்த கொஞ்ச நாளிலே யூதா பிறந்தான். வேகமா சொல்லுங்க, ரூபன், சிமியோன், லேவி, யூதா. இப்ப நம்ம ஊர்ல ஒரு கலாச்சாரம் இருக்கு, ஒரு கல்ச்சர் இருக்கு. ஒரு ஆள் பிறந்த போது ஏதாவது நல்லது நடந்துச்சுன்னா அந்த ஆளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இந்த பையன் பிறந்த நேரம் மாடு கண்ணு போட்டுச்சு. அப்போ இந்த கிராமங்களில் ஒரு பழக்கம் இருக்கும். இப்போ என்ன சொல்லியிருப்பாங்க, சிமியோன் பிறந்த நேரம், ரூபன் பிறந்த நேரம் சிமியோன் பிறந்தான். கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. எங்கள் ஊரில் சொல்லுவாங்கங்க, சொல்லுவாங்க இவன் பிறந்த நேரம். எங்கள் வீட்டில் சொன்னாங்களே யாரோ இவன் பிறந்த நேரம். அப்படி ஒரு சைக்காலஜி இருக்குது தெரியுமா? அப்படி ஒருத்தன் பிறக்கிற நேரம் ஏதாவது நல்லது நடந்துச்சுன்னா அவன் கண்ணகரேன்னு பிறந்தா கூட அவனை செல்லோன்னு கொஞ்சுவாங்க. ரூபன் பிறந்த நேரம் யார் பிறந்தாங்களா? சிமியோன் பிறந்த நேரம் லேவி பிறந்தான். லேவி பிறந்த நேரம் யூதா பிறந்தான். ஆனால் யூதா பிறந்த நேரம் பைபிளில் போட்டிருக்கு நின்று போச்சான். அது ஏன் நீங்கள் அப்படி பார்க்குறீங்க? யூதா பிறந்த நேரம் என்ன போட்டிருக்கு? பிள்ளை பேரு. இங்கிலீஷில் ஒரு 3 வார்த்தை கற்றுக்கொள்ள போகிறோம். ஸ்டாப்ட் சொல்லுங்க, ஸ்டாப் சொல்லுங்க, ஸ்டாப்ட் நின்று போயிற்று. ஸ்டாப்ட் பியரிங் அப்படின்னா கனி கொடுப்பது நின்று போயிற்று. ஆசீர்வாதம் நின்று போயிற்று. ஒரு பெண்மைக்கு ஆசீர்வாதமே அழகே என்ன சொல்றாங்கன்னா பிள்ளை பேரு. ஆமாதானா? இது ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர். கன்னியாகுமரி மாவட்டத்திலலாம் 2-3 வருஷத்துக்கு பிறகு பிள்ளை இல்லைன்னா மருமகளையே மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிடுவாங்க எங்கள் ஊரில். ஏன்னா ஒரு பெண்ணுடைய தகுதியே அல்லது ஹானர் என்றாலே என்னன்னா அது கனி கொடுப்பது தான். அப்போ பைபிள் என்ன போட்டிருக்குன்னா இவன் பிறந்த நேரம் நின்று போயிற்று. இப்போ பக்கத்தில் கேளுங்க, நீங்க பிறந்த நேரம் பிறந்துச்சா நின்றுச்சான்னு கேளுங்க. அந்த மூஞ்சை பார்த்து கேளுங்களேன். நீங்க பிறந்த நேரம் பிறந்துச்சா நின்றுச்சான்னு கேட்டா 99.9% நிறுத்தின கூட்டங்கள் தான் இங்கே உட்காந்து கிடக்கிறோம். எல்லாம் நின்று போச்சு, எல்லாம் நின்று. இவன் பிறந்த நேரம் என் புருஷன் என்கிட்ட பேசுறதை நிறுத்திட்டார். இவன் பிறந்த நேரம் இந்த வீட்டில் சமாதானம் நின்று போச்சு. நல்ல கவனமாக கேளுங்க. அப்போ ரூபனுடைய பிறப்பு சிமியோனுடைய பிறப்புக்கு காரணம். சிமியோனுடைய பிறப்பு லேவியனுடைய பிறப்புக்கு காரணம். லேவியனுடைய பிறப்பு யூதாவினுடைய பிறப்புக்கு காரணம். ஆனா யூதா பிறந்த போது பிள்ளை பேரு நின்று போயிற்று. நான் சொல்லுகிறேன்,
கர்த்தர் நம்மை அழைத்தது இனி ஒரு சந்ததியை பிறப்பிப்பதற்கே அல்லாமல் நிறுத்துவதற்கல்ல. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு இந்த சாயங்கால வேளை கூட்டத்தில் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய மலட்டு தன்மை வெட்டுண்டு விழப்போகிறதுன்னு நம்புறவங்க மட்டும் கையை தட்டி வாய்களை திறந்து. யோவான் ஸ்நானகன் பிறந்து அவன் ஊழியத்திற்கு வந்தபோது அவனை பற்றி என்ன சொன்னாங்க தெரியுமா? இவன் யோவான் ஸ்நானகன் மாத்திரமல்ல, எலியாவின் ஆவி உடையவனாய் வருகிறான். நான் இப்ப சொல்றேன், ஆளுதா யோவான் ஸ்நானகன், ஆவி எலியாவின் ஆவி. உருவம் தான் நீங்க, நீ சுமக்கிற அபிஷேகம் ஒருவேளை ஈவான் ராபர்ட்ஸோடதா இருக்கலாம், கேத்தரின் குல்மனோடது இருக்கலாம். ஓ ராபா கத்தரா, எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆளுதா நீங்க, உருவதா நீங்க, தரிசனமும் அபிஷேகமும் பிதாக்களுடையது. கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. பிதாக்கள் ஆளுதான் நான், ஆனா ஆவி யாருடையதுன்னு I know that. எனக்கு தெரியும். It's a privilege. It's a privilege. வெறும் சுவிசேஷ ஊழியம் செய்து கூப்பிடுகிற இடங்களில் பிரசங்கித்துக் கொண்டிருந்த என் மேல something came upon me. அதற்கு பிறகு பாழாய் போன ஸ்தலங்களை கட்டுவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை. கவனிங்க, ஆள் மட்டும்தான் நான், என் பேச்சு, என் பாரம், என் நடவடிக்கை. ஆளு யோவான் ஸ்நானகன், அம்மா அப்பா பேரு எலிசபெத், அப்பா பேரு சகரியா, ஆனா உள்ள இருக்கிற இன்ஜின் எலியா. உள்ள இருக்கிற இன்ஜின் எலியா. இன்னைக்கு வெளி தோற்றம் வேற, ஆனா உங்க உள்ளான மனிதனை புதிதாக்குகிறார். கொஞ்சம் கை தட்டுங்க பார்க்கலாம். தோற்றம் உங்களுடையதா இருக்கும், ஆனா அசைவல்ல வேற ஒருவருடையது. வாய் உங்களுடையதா இருக்கும், புறப்படுகிற வார்த்தை வேற ஒருவருடையது. ஓ ராபாலா கயாதா நாமசியா. ஆதியாகமம் 30:27 கவனிங்க. நீ வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இருந்தது கொஞ்சம், நீ வந்த பிறகு கர்த்தர் என்னை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று குறிப்பினால் அறிந்தேன்னு ஒரு புறஜாதி மனுஷன் யாக்கோபை பார்த்து சொல்றாங்க. அதுக்கு தான் நான் பிறந்திருக்கிறேன். நான் எதுக்கு பிறந்திருக்கிறேன் தெரியுமா? பெருக்கத்தை உண்டாக்க. நான் எதற்கு பிறந்திருக்கிறேன் தெரியுமா? இன்னும் ஒரு சந்ததியை பிறப்பிக்க. இந்த சகோதரி சர்ச்சுக்கு வந்ததிலிருந்து எக்ஸ்ட்ரா 10 ஆத்துமாக்கள் பிறந்திருக்கிறாங்கன்னு சொல்லணும். இந்த சகோதரன் ஜெபிக்க ஆரம்பித்ததிலிருந்து சபையிலே வாலிபர்கள் ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லணும். ஓ ராமாசியா. ஆனா என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க நம்மளை பற்றி? நம்மளை பற்றி என்ன சொல்றாங்க? இவன் பிறப்புக்கு பிறகு நின்று போயிட்டுன்னு சொல்றாங்களா, பிறந்ததுன்னு சொல்றாங்களா? வேதனை. ஒரு விசுவாசி இந்த பேரை கேட்கவே கூடாது. இந்த பேரை கேட்கவே கூடாது. நான் பிறந்த பிறகு எல்லாம் நின்று போச்சு அப்படிங்கிற ஒரு பேர் என் மேல வரக்கூடாது. கொஞ்ச நேரத்தில் நான் முடிச்சுடுவேன். ஆனா நீங்க ஒரு கேள்வி கேளுங்க, என்னால பிறக்குதா நிற்குதான்னு கேளுங்க. என்னைய பார்த்துக்கிட்டு இருந்த காரியம் ஆகாது. என்னால பிறக்குதா நிற்குதா? 55 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்த ஏசன்னா என்கிற தேவ மனிதர், ஓசன்னா மந்திர், அவங்க கன்வென்ஷனுக்கு ட்ரெயினே விடுறாங்க. அவருடைய பிறப்பு 3000 4000 சபைகளை பிறப்பித்தது. 4000. லண்டனில் இருந்து மிஷனரியாக வந்த வில்லியம் ஆல்ட் 7 மாதம் மட்டக்களப்பு பகுதியில் ஊழியம் செய்து 7 மெத்தடிஸ்ட் சபைகளை ஸ்தாபித்தார். என்னால, நான் இத்தனை வருஷம் உயிரோடு இருக்கிறேனே, என்னால என்ன பிறந்தது? என்னால ஒரு ரிவைவலை பிறக்க வைக்க முடியலையே. வாட் a shame. இன்னைக்கு கூட்டத்துக்கு கிளம்பும்போது கூட நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், பிரசங்கம் பண்றது பெரிய சாதனை இல்லை ஆண்டவரே, எங்களால பிறக்கணும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன்.
அப்போ ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் அழைத்ததே கர்ப்பப்பையோடு பிறக்க வைத்திருக்கிறார். கர்ப்பப்பையோடு பிறக்க வைத்திருக்கிறார். உன்னுடைய அதுதான் அதனாலதான் கடைசி கால சபையை பற்றி இயேசு சொல்லும்போது ஒரு பிரசவ வேதனைப்படுகிற ஒரு ஸ்திரீக்கு ஒப்பனையாய் சொல்லுகிறார். சில காலம் அவள் துக்கமடைந்திருக்கிறார், பிற்பாடு ஒரு மனுஷன் பிறந்திருக்கிறார் என்கிற சந்தோஷத்தில் ஐ prophesy, உன் துக்கம் மாற வேண்டுமானால் ஏதாவது பிறக்கணும். கையை தட்டுங்க. துக்கம் மாறணுமா? துக்கம் மாறணுமா? ஆவிக்குரிய துக்கம் விலகணுமா? என்ன வாழ்க்கை வாழ்றேன், ஆராதிக்கிறேன், கை தட்டுறேன், அந்நிய பாஷை பேசுறேன், கூட்டங்களுக்கு போறேன், ஆனாலும் என் துக்கம் என்னை விட்டு நீங்கலன்னா அதுக்கு ஒரே காரணம், இன்னும் பிள்ளைய பார்க்கல. ஆனா பைபிள் சொல்லுகிறது சில காலம் துக்கம் அடைந்திருக்கிறார், பிற்பாடு பூமியிலே ஒரு மனுஷன் பிறந்திருக்கிறார். நான் சொல்லட்டுமா? மனுஷன் பிறந்திருக்கிறார். சிலர் பிறப்பிக்கிறது பிள்ளை அல்ல, சிலர் பிறப்பிக்கிறது மனுஷர்களை. கைகளை தட்டுங்க. I prophesy, சிலர் பிறப்பிக்கிறது பிள்ளைகளை அல்ல. நீ இன்ஃபன்ட் அல்ல, கைச்சூப்பி பிள்ளைகள் அல்ல, சிறு பிள்ளைகளை அல்ல. ஏன்னா சிறு பிள்ளைகளுக்கும் அடிமைகளுக்கும் வித்தியாசம் இல்லை. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் திண்டுக்கல் சபைகள் மனுஷர்களை பிறப்பிக்கட்டும். கையை தட்டுங்க. மனுஷர்களை, மனுஷர்களை, மனுஷர்களை. இந்த கை மனுஷர்களை பிறப்பிக்கட்டும். இந்த கை மனுஷர்களை. கை தட்டுங்க பார்க்கலாம். மனுஷர்களை, மனுஷர்களை. குழந்தைகளை பிறப்பிக்கிற சந்ததி போதும். குழந்தைகளை பிறப்பிக்கிற சந்ததி போதும். கைச்சூப்பி பிள்ளைகளை பிறப்பிக்கிற சந்ததி போதும். முதுகு வலிக்கும், கழுத்து வலிக்கும், வந்து நிற்கிற ஒரு சந்ததியை பிறப்பித்தது போதும். பிற்பாடு ஒரு மனுஷன் பிறந்திருக்கிறார் என்கிற சந்தோஷத்தில் ஐ ரிப்பீட், ஐ ரிப்பீட், ஐ ரிப்பீட். பிற்பாடு ஒரு மனுஷன் பிறந்திருக்கிறார். மனுஷன் என்ன தெரியுமா? அடல்ட், ஞானம் உள்ளவர், தேறினவர், தகுதி உள்ளவர். நான் குழந்தையா இருந்தேன், குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல யோசித்தேன், குழந்தையை போல சிந்தித்தேன். ஆனால் இப்பொழுது புருஷனாய் மாறி இருக்கிறேன். குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து போட்டிருக்கிறேன். கடைசி கால தலைமுறை பிறப்பிக்க போகிறது பிள்ளைகளை அல்ல, மனுஷர்களை. கைகளை தட்டுங்க. மனுஷர்களை, மனுஷர்களை, மனுஷர்களை. அனனியா பிறப்பித்தது ஒரு குழந்தையை அல்ல, அவன் பிறப்பித்தது ஒரு மனுஷனை. நீ மனுஷனை பிறப்பித்தா அவன் தாமதமின்றி கிறிஸ்துவே தேவன் என்று ஆலயம் தோறும் பிரசங்கிப்பா. நீ பிறப்பிக்கிறது பிள்ளையா இருந்தா அவனுக்கு சண்டே ஸ்கூல் எடுக்கணும், அவனுக்கு மெமரி வர்ஸ் சொல்லி கொடுக்கணும், அவனுக்கு பரீட்சை வச்சு போட்டி வச்சு பிரைஸ் கொடுக்கணும். ஆனா நீ பிறப்பிக்கிறது மனுஷர்களா இருக்கட்டும். நான் சொல்லுகிறேன், திண்டுக்கல் பகுதியிலே இனி பிள்ளைகள் பிறக்க வேண்டாம், மனுஷர்கள் பிறக்கட்டும். வாயத்தரங்க, வாயத்தரங்க. எனக்கு ஆவியானவர் சொல்றத நான் சொல்றேன். இனி பிள்ளைகளை பெற்று, அதனாலதான் நகோமி கேட்கிறா, இனி என் கர்ப்பத்தில் ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளைகள் பெரியவர்களாக மட்டும் நீங்க பொறுத்திருக்க முடியாது. இனி சபை பிறப்பிக்க போகிறது பிள்ளைகளை அல்ல. இனி ஒரு சந்ததிய பிறப்பித்து வளர்த்து அவங்கள தலைவனாக்க முடியாது. அவனை பிறப்பிக்கும் போது மனுஷனா பிறப்பிக்கணும். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான். ஒரு மனுஷன், மேன். சொல்லுங்க, மனுஷன். மனுஷன். நீங்க புரியுதா உண்மையிலே? அல்லது ஆனா நீங்க கலாத்தியர் 4:1 படிச்சு பாத்தீங்கன்னா, சுதந்திரவாளியானவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கு வித்தியாசம் இல்லையா? நீங்க சபையில பிறக்கிறதெல்லாம் பிள்ளைங்க. இன்னைக்கு எழுப்புதல் கூட்டத்தில் பிறக்கிறதெல்லாம் பிள்ளைங்க. இந்த பிள்ளைங்க எப்ப வளர்ந்து, அதான் நகோமி சொல்றா, இதெல்லாம் தீர்க்க தரிசனமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? அதான் நகோமி ரூத்திட்ட சொல்றா, ஒருவேளை எனக்கு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளைகள் பெரியவர்களாக மட்டும் நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? எழுப்புதல் பொறுக்காதே, சத்ரு பொறுக்க மாட்டான். அதனால இனி ஒரு சந்ததிய பிள்ளைகளா பெற்றெடுக்கிறத விட மனுஷர்களை பெற்றெடுக்கணும். இது ஒரு வார்த்தை போதாதா? 2 நாள் போதும் எனக்கு அழுகிறதுக்கு. எனக்கு இப்ப கிடைச்ச ரேமா, எனக்கு இது ஒண்ணு போதும். இந்த வருஷம் முழுவதும் I will cry. Help me, help me, help me to give birth to man
மனுஷங்களை பிறப்பிக்கணும்பா. இன்னைக்கு நாம யாரை பிறப்பிக்கிறோம் தெரியுமா? கை சூப்பி பிள்ளைகளை. அதனாலதான் அவனுக்கு பிரைஸ் தி லார்ட் சொல்லணும்னு கோவப்பட்டு போறான். அவனுக்கு மைக்கு கொடுக்கலன்னு சண்டை போடுறான். அவனை சண்டே ஸ்கூல் டீச்சர் லீடர் ஆக்கலன்னா சண்டை போடுறான். அவனை விபிஎஸ் லீடருக்கு சர்பத்து ஊத்தி கொடுக்க விடலன்னா அவனை சண்டை போடுறான். அவனுக்கு பிஸ்கட் கொடுக்கலன்னா சண்டை போடுறான். ஏன்னா இன்னைக்கு சபைகள் பிறப்பித்திருக்கிற அத்தனை பேரும் பிள்ளைகள். அனனியா பிறப்பித்தது ஒரு மனுஷனை. அதனாலதான் அப்போஸ்தலர் 9:20 போட்டிருக்கு, தாமதமின்றி கிறிஸ்துவே தேவன் என்று அவன் பிரசங்கித்தான். பவுல் எங்கேயாவது சண்டே ஸ்கூல் அட்டெண்ட் பண்ணாரா? கண்ணீரோடு ஆண்டவர் பேசுறாரு. பிறப்பிக்க போறீங்க. என்னால இன்னைக்கு ஒரு கூட்டம் பிறப்பிக்கல, நிறுத்துறாங்க. இன்னொரு கூட்டம் பிறப்பிச்சாலும் பிள்ளைகளை பிறப்பிக்கிறாங்க. they are giving birth to infants. பிள்ளைகளை பிறப்பிக்கிறாங்க. நம்ம யாரை பிறப்பிக்கிறோம்? பிற்பாடு பூமியிலே ஒரு மனுஷன் பிறந்திருக்கிறார். இன்னைக்கு ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில உண்மையை சொல்லணும்னா நம்ம யாருமே சந்தோஷமா இல்லை தெரியுமா? வெக்கத்தை விட்டு சொல்லணும்னா நம்ம யாரும் சந்தோஷமா இல்லை. நம்ம எல்லாம் துக்கத்துல இருக்கோம். சிரிக்கிறதெல்லாம் நடிப்புங்க, இதெல்லாம் ஒரு வேஷம். உண்மையை சொன்னா அழனும் போல இருக்கு. ஏன்னா நான் ஒரு மனுஷனை பார்த்த பிறகுதான் அந்த துக்கத்தை நினையாதிருப்பேன். அடுத்த வசனம் போடப்பட்டிருக்கிறது, அப்பிறகு அந்த சந்தோஷத்தை ஒருவனும் முன்னிலிருந்து எடுத்து போடுவது இல்லை. நான் சொல்லுகிறேன், இனி இந்த முகாமுக்கு பிறகு உங்கள் மூலமாய் பிறக்க போகிறது பிள்ளைகள் அல்ல, மனுஷர்கள். அப்பிறகு உன் சந்தோஷத்தை ஒருவனும் உன்னிலிருந்து எடுத்து போடுவதில்லைன்னு நம்புறவங்க மட்டும் கையை தட்டி வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உண்மையிலேயே நான் சந்தோஷமா இல்லப்பா, உண்மையிலேயே நான் சந்தோஷமா இல்லப்பா. நோட்டீஸ்ல எங்க பேர் போட்டது எங்களுக்கு சந்தோஷம் இல்ல. பேனர்ல எங்க முகம் வந்தது எங்களுக்கு சந்தோஷம் இல்ல. எங்களை கெஸ்டா பாக்குறது எங்களுக்கு சந்தோஷம் இல்ல. எப்ப எங்களுக்கு உண்மையான சந்தோஷம் வருமானா, பூமியில எங்கள் மூலமாய் ஒரு மனிதன் பிறந்திருக்கிறார், ஒரு சபை பிறந்திருக்கிறது, ஒரு எழுப்புதல் பிறந்திருக்கிறது, ஒரு ஜெப ஆவி பிறந்திருக்கிறது, ஒரு அசைவு பிறந்திருக்கிறது. வாயை திறந்து சொல்லுங்க, அதை நான் பார்க்கணும். அதை பார்த்த பிறகுதான் என் துக்கத்தை நினையாதிருப்பேன். எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் சந்தோஷம் வரப்போறதில்லை. ஒரு மனுஷன் பிறந்திருக்கிறான். ஒரு பிறப்பை பார்த்துட்டா சந்தோஷம் வந்துடும். இந்த வார்த்தையை சொல்லுங்களேன், ஒரு பிறப்பை பார்க்கணும். திண்டுக்கல்ல ஒரு எழுப்புதல் பிறக்கிறத நாங்க பார்க்கணும். ஒரு யவன சந்ததி யாருமே சொல்லாம ஊழியம் செய்யறத நாங்க பார்க்கணும். யாரும் சொல்லாம முழங்கால் படிடுறத நாங்க பார்க்கணும். அதை பார்த்துட்டா கப்பட்ட துக்கம் எல்லாம் மறந்து போயிடும். பட்ட துக்கம் எல்லாம் மறந்து போயிடும். கடந்து வந்த பாதை எல்லாம் மறந்து போயிடும். வாகன அவமான நிந்தை எல்லாம் மறந்து போயிடும். பட்ட வேதனை எல்லாம் மறந்து போயிடும். சுமந்த சுமை எல்லாம் மறந்து போயிடும். ஏன் தெரியுமா? பூமியிலே ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது நல்ல, ஒரு மனுஷன் பிறந்திருக்கிறார். ஒரு மனுஷன் பிறந்திருக்கிறார். I gave birth to an adult. நான் ஒரு தேறினவனை பிறப்பித்திருக்கிறேன். நான் 1000 பிள்ளைகளை பிறப்பிக்கல, ஆனா ஒரு மனுஷனை பிறப்பித்தேன். ஆசியா முழுவதையும் அசைக்க என்று அனனியா சொன்னது போல கொஞ்சம் கைகளை தட்டுங்க பார்க்கலாம். இந்த முகாமுக்கு பிறகு பிறப்பிக்கணும், பிறப்பிக்கணும், பிறப்பிக்கணும். கையை தட்டி இத்தனை வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்ததுக்கு எதையாகிலும் ஒன்ன பிறப்பிக்கணும். வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும், கொஞ்சம் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறவங்க ஜெபிக்கட்டும். சரி, அப்ப என்னால பிறப்பித்தது அப்படிங்கறத விட நின்று போயிட்டுன்னு சொன்னதுதான் அதிகம். அல்லது அப்படியே பிறப்பித்தாலும் I gave birth to infants. உண்மையில்லாததை பிறப்பிச்சிட்டேன், பிரயோஜனமற்றவைகளை பிறப்பித்திருக்கிறேன். இப்ப நான் பிறப்பித்தவைகளுக்கு நான் தான் ஏதாவது கொடுக்க வேண்டியது இருக்கு. அது எனக்கு எதுவும் கொடுக்க போறதில்லை. பிள்ளைகள் பிறந்தா அம்மாவுக்கு வேதனை, மனுஷர்கள் பிறந்தா அம்மாவுக்கு சந்தோஷம். எனக்கு 2 பிள்ளைங்க. இப்ப என் மனைவி வேதனை தான் படுறான். என்ன அது பிள்ளைகள். 30% தம்பதிகள் சந்தேகத்தினால் விவாகம் பண்ணலையா, தவறான கள்ள தொடர்பினால் விவாகம் பண்ணலையா.
அவர்கள் விவாகம் பண்ணுவதற்கு 30% 40% காரணம் திருமணமான பிற்பாடு சிறு பிள்ளைகளால். ஏன்னா அந்த சிறு பிள்ளைகளால அம்மாமாருக்கு வரக்கூடிய மெண்டல் பிரஷர் அத கணவன்கிட்ட தான் காட்டுவாங்க. அடி வாங்கினதுனால சொல்றேன். இதுக்கு மேல எப்படி உங்களுக்கு புரிய வைக்க யுவர் ஆனர்? ஏன்னா அது எப்ப தூங்குது எப்ப எழும்புதுன்னு ஒருவனும் அறியாது. எதுக்கு அழுகிறான்னு தெரியாது. அப்ப பிள்ளைகளால பெற்றாருக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லை, மனுஷர்களால தான் பெற்றாருக்கு சந்தோஷம். இப்ப நான் மனுஷன், எங்க அம்மா அப்பாவுக்கு சந்தோஷம். ஏன்னா ஈபி பில் கட்டுறேன், அவங்களுக்கு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன். நான் சின்ன பிள்ளையா இருந்தா அவங்களுக்கு என்னால ஒண்ணும் ஒரு பிரயோஜனம் இல்லை. பிள்ளைகள் பிறக்க கூடாது, மனுஷன் பிறந்திருக்கிறான். அதனாலதான் நீங்க பிரசவம் ஆன பிறகு பிள்ளையினுடைய அப்பா சந்தோஷமா லட்டு கொடுத்துட்டு வருவார், தாத்தா பாட்டி சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா அந்த அம்மாவை பாருங்க, பிள்ளைகளால சந்தோஷம் இல்லையா? பிள்ளைகளால சந்தோஷம் இல்லை. சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டுக்கு போய் பாருங்க, அந்த அம்மாவுக்கு மரம் கலண்டு கிடக்கும். அந்த நேரத்துல எவன் கிடைச்சாலும் செத்தா. என்ன குளிக்க முடியாது, சரியா சாப்பிட முடியாது, சாப்பாடு 2 உருண்டை வாய்க்க அப்புறம் ஓடணும். குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க, கீழே இருந்து எங்க அம்மா சத்தம் கொடுக்கும், பிள்ளாள்றா. இதெல்லாம் எங்க குடும்பத்துல மட்டும்தான் நடந்திருக்கு, இனிமேல நடக்கும். பிள்ளைகளால பிரயோஜனம் இல்லை, மனுஷர்கள் பிறக்கணும், தேறினவர்கள் பிறக்கணும். 2 விஷயம் பேசுவோமா? என்னால நின்று போயிட்டுன்னு சொல்றதுக்கு நான் பிறக்கவே கூடாது. என்னால பிறந்ததுன்னு சொல்லணும். கை உயர்த்தி என்னால பிறந்ததுன்னு சொல்லணும், என்னால திறந்ததுன்னு சொல்லணும், என்னால பெருகினதுன்னு சொல்லணும், என்னால உயர்ந்ததுன்னு சொல்லணும், என்னால சாதித்ததுன்னு சொல்லணும். நான் சொல்றேன், இங்க முகாம் முடியும் போது இது ஒரு பிரசவ வேதனை, இது ஒரு டெலிவரி வார்டு. இந்த பிரசவ வேதனையிலிருந்து நீங்க பிறப்பிக்கிற ஒவ்வொன்றும் பிள்ளைகளா இருக்கக்கூடாது, மாறாக மனுஷர்களா இருக்கணும், மனுஷர்களா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கண்ணீரோடு சொல்லுகிறேன், இனி இந்த திண்டுக்கல் பகுதியில் இருக்கிற சபைகள் பிறப்பிக்க போகிறது பிள்ளைகளா இருக்கக்கூடாது, மனுஷர்களை பிறப்பிக்கட்டும். கொஞ்சம் கையை தட்டி ஆவியில நிரப்பி. இப்போது என்ன ஆச்சு? நின்று போயிட்டு. ஒரு மனிதனால நின்று போயிட்டுங்கிறத அந்த மனிதன் ஏற்றுக்கொள்ளுகிறானோ இல்லையோ, தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நான் அதுக்கு தான் படிப்படியா போறேன். என்ன, ஒரு மனிதனால நின்று போயிட்டுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு குற்றச்சாட்டை மனிதன் ஏற்றுக்கொண்டாலும் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனாலதான் என்னவோ இவனால நின்று போயிட்டுன்னு சொன்னதை இவனை கொண்டு திறக்கணுங்கிறதுக்காக யூதா எழுந்து புறப்பட கடவன். தேசத்தை அவன் கையில் ஒப்பு கொடுப்பேன். 1 ராஜாக்கள் 17:18 வேகமா வாசிங்க, ஒரு சில வசனங்களை வாசிங்க. 1 ராஜாக்கள் 17:18 லேகாதாராபாதியஸ். 1 ராஜாக்கள் 17:18 1 ராஜாக்கள் 17:18. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன, எனக்கும் உனக்கும் என்ன, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றார். ஒரு தீர்க்கதரிசி கேட்க வேண்டிய வார்த்தையா இது? டக்கு டக்குன்னு புரியணும் உங்களுக்கு. ஒரு தீர்க்கதரிசி கேட்க வேண்டிய வார்த்தையா இது? Is this a praise? Is this a glory for a prophet? ஒரு தீர்க்கதரிசிக்கு இது மகிமையா இருக்குமா? ஒரு தீர்க்கதரிசிக்கு இது கனமா இருக்குமா? ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து ஒரு சாமானிய பெண் சொல்றா, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் பிள்ளைய சாக பண்ணவுமா என்கிட்ட வந்தேன்னு கேட்கிற. அம்மா கொஞ்சம் கவனிங்க, நான் முடிச்சிடுறேன். இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு அவன் மேல வருது. என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாகப்பட. செய்தி புரியுதா உங்களுக்கு? அன்று என்ன பேச வர்றாருன்னு உங்களுக்கு புரியுதா? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில்? 2 காரியம் நடந்திருக்கலாம், நடந்திருக்க முடியும். 2 அல்லது 3 காரியங்கள் நடந்திருக்க முடியும். 3 assumptions may happen. 1, அவ இப்படி சொன்னதுனால எலியா ஒருவேளை அவனை சபித்திருக்கலாம்.
ஒரு தேவ மனுஷனை பார்த்து நீ எப்படி இப்படி சொல்லலாம்? உன் நாக்கு அழுகி போயிடும். நீ சாபம், I am a man of God அப்படி சொல்லி சண்டை போட்டிருக்கலாம். ஃபர்ஸ்ட் அசம்ஷன் என்ன? சிம்பிளா கேக்குறாங்க. உங்களை ஒரு ஆளு குற்றப்படுத்தினா ஃபர்ஸ்ட் அசம்ஷன், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அசம்ஷன் சண்டை தான். அப்புறம் என்ன ஃபர்ஸ்ட் செகண்ட்? இந்த கல்யாண வீட்டுக்கு போறதுக்கு லேட் ஆனதுக்கு காரணம் இவான்னு சொல்லிட்டா போதும், அன்னைக்கு ராத்திரி கொலை தான். ஒரு குற்றச்சாட்டு ஒரு மனுஷன் மேல வந்தா அந்த மனிதனுக்கு முதல்ல எரப்ட் ஆகிறது என்ன தெரியுமா? கோபம். எப்படி என்ன சொல்லலாம்? நான் தான் காரணமா? அப்ப நீங்க கார் ஸ்பீடா ஓட்டினீங்களா? டிராபிக் இல்லையா? உங்க அம்மா நேரமா லேட்டா ரெடி ஆயிட்டாங்களா? என்ன சொல்றீங்க? சண்டை போடுவோம். அல்லது நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லுவோம். எலியா சண்டை போட்டு இருந்திருக்கணும், அல்லது இல்லங்க சண்டை போட்டிருக்கணும், அல்லது இந்த இடத்தை விட்டு வேற ஒரு இடத்துக்கு இடம் பெயர்ந்திருக்கணும். தேர்ட் அசம்ஷன், அவ குற்றப்படுத்தும் போது இவன் இன்னும் கடினமா இருந்திருக்கணும். குற்றச்சாட்டுகள் ஒரு மனுஷனை 3 நிலைகளில் மாற்ற வல்லமை உள்ளது. தேவராஜ்யத்தில் உங்களுக்கு விரோதமாய் வருகிற குற்றச்சாட்டு உங்களை கோபப்படுத்த முடியும், அல்லது அந்த இடத்தை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போக முடியும், அல்லது உங்க இருதயத்தை முன்னிலும் அதிகமா. நான் ராஜபாளையம் பக்கத்துல நக்கநேரின்னு ஒரு இடத்துல ஒரு கன்வென்ஷன் போயிருந்தேன். கூட்டத்துல முதல் நாள்ல ஒரு தம்பி ட்ரம் வச்சு விளையாடிட்டே இருந்தான். எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. அப்ப நான் சொல்ல விளையாடாத அப்படின்னு சொன்னேன். இப்படி பார்த்தா பாருங்க, இப்ப டக்குன்னு இப்படி பார்த்தான். நானும் ஸ்டேஜில் நின்றுட்டு முறைச்சா பாக்குறேன்னு கேட்டேன். மனிதாபிமானமா இல்ல பாஸ்டர்னு சொல்லுவான்னு நினைச்சேன். ஆமான்னு சொல்லிட்டான். எனக்கு அசிங்க போச்சு. நான் அசிங்கப்பட்டதை மறைக்கலான்னு அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொல்றேன். பாஸ்டர் நீ அவரை பார்த்து எப்படி ஆமான்னு சொல்லலாம்? பாஸ்டர் நீங்க கூட கொஞ்சம் கேவலப்படுத்தாதீங்க. நான் முறைச்சா பாக்குறேன் அப்படின்னு கேட்டேன். ஆமான்னு சொல்லிட்டான். அதை நான் மேக் ஓவர் பண்ணிட்டு எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன். இவரு எப்படி நீ அவரை முறைச்சியான்னு கேட்டா ஆமான்னு சொல்லலாம். என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் கதை சொல்ல வரல. குற்றச்சாட்டு அவனை இன்னும் கடினமாக்கிட்டு இன்னும் ட்ரம் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப எனக்கு என்ன தோணிட்டுன்னா, இவனை சொல்லிருக்க கூடாதோ. கண்ணீரோட சொல்றேன், குற்றச்சாட்டு ஒரு மனுஷனை கோபப்படுத்தும். குற்றச்சாட்டு ஒரு மனுஷனை அந்த இடத்தை விட்டு விலகி ஓட பண்ணும், அல்லது குற்றச்சாட்டு ஒரு மனுஷனை இன்னும் கடினமாக்கும். தமிழ்நாட்டில் சில ஊழியர்கள் குற்றச்சாட்டுனால கடினமாயிட்டாங்க தெரியுமா? கடினமாயிட்டாங்க. They are getting arrogant. அவன் இப்படி பாடுறான், அவன் இப்படி செய்யறான், அவன் இப்படி பண்றான், அவன் யாரையும் மதிக்கிறது இல்லை, அவன் இப்படி செய்யறான், அவன் இப்படி பண்றான், இப்படி குற்றம் சாட்டி அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா கடினம் ஆயிட்டாங்க. அப்படித்தான்டா செய்வேன். கேக்குறீங்களா இல்லையா? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் பேசுறது புரியும். அப்ப அலிகேஷன்ஸ், நான் கண்ணீரோட சொல்றேன். எலியா மூலமா கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். இந்த குற்றச்சாட்டு அவனை கோபப்பட வைக்கல, அவன் அந்த இடத்தை விட்டு ஓட வைக்கல, கடினப்பட வைக்கல. மாறாக அந்த பிள்ளையை என்கிட்ட தாடு கேட்டு வாங்கி உயிர்ப்பிக்க வைத்தது. கை தட்டுங்க. நான் சொல்றேன், உங்க மேல வருகிற குற்றச்சாட்டை ஜெபமா மாத்துங்க, ஆவிக்குரிய அனுபவமா மாத்துங்க. புரிஞ்சவங்க மட்டும் கையை தட்டுங்க, புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுங்க. நீ சண்டை போடுவதற்கு அழைக்கப்படல, நீ விட்டுட்டு ஓடி போக அழைக்கப்படல. என்னால செத்துன்னு சொன்னதை கேட்டு வாங்கி உயிர்ப்பித்து கொடு. குற்றச்சாட்டுகள் ஜெபத்தை பிறப்பிக்கும். குற்றச்சாட்டுகள் ஒரு தேவ மனுஷனை பிறப்பிக்கும். குற்றச்சாட்டு, கைகளை தட்டுங்க. நான் ஏற்கனவே சொல்றேன், உன் மேல விழுந்த குற்றச்சாட்டு உன்னை அழிக்காது, உன்னை அமானுஷிகமான ஒரு தேவ மனிதனாய் உருவெடுக்க வைக்கும். இந்த குற்றச்சாட்டு வராத வரைக்கும்
மாவு எண்ணெயும் வர்த்திச்சது. குற்றச்சாட்டு வராத வரைக்கும் வயிற்றுக்கும் வாய்க்கும் வாழ்ந்த எலியா குற்றச்சாட்டுக்கு பிறகு இயற்கைக்கு அப்பாற்பட்டதை செய்ய தொடங்கினா. சபை ஊழியக்காரன் வயிற்றுக்கும் வாய்க்கும் அல்ல, மரித்தோரை எழுப்ப வேண்டியவர். ஜெபத்துல மரித்தவர்களை எழுப்பு, ஊழியத்துல மரித்தவர்களை எழுப்பு. குற்றச்சாட்டுகள் அசாதாரணமான ஜெப மனிதர்களை எழுப்பிவிடும். குற்றச்சாட்டுகள் அசாதாரணமான தேவ மனிதர்களை எழுப்பிவிடும். Accusations and allegations is the source for the man of God. ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க. இப்ப இந்த குற்றச்சாட்டை வாங்கிட்டு சண்டை போட போறீங்களா? இந்த குற்றச்சாட்டை வாங்கிட்டு ஓடி போறீங்களா? சிலர்லாம் எங்கேயாவது போயிடலாம் நினைக்கிறீங்கல்ல? திண்டுக்கல்லே வேண்டாம், எங்கேயாவது போயிடலாம். இந்த குற்றச்சாட்டை கேட்டுட்டு நான் ஏன் இருக்கணும்? அந்த ஆண்டவர் சொல்றார், நீ விட்டுட்டு போயிட்டா வாழ்நாள் எல்லாம் உன் ஊழியத்தில் இது ஒரு ரிமார்க்கா இருக்கும். வாழ்நாள் எல்லாம் உன் பேர்ல இது ஒரு ரிமார்க்கா இருக்கும். எலியா போன வீட்டுல ஒரு பிள்ளை செத்து போச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த பிள்ளைய உயிர்ப்பிச்சு கொடுத்துட்டு போ. ஒரு சர்ச்சு அந்த சபையோட இணைஞ்சு ஆரம்ப காலத்துல சில ஊழியம் செய்தேன், சப்போர்ட்டிவா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நாள் போக போக என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? இந்த சபை உடையிறதுக்கு இவர் தான் காரணம்னு சொன்னாங்க. அப்ப நான் அழுதேன், ஒரு சபை உடையிறதுக்கா என்ன அபிஷேகம் பண்ணுனீங்க? ஒரு பாஸ்டருடைய சமாதானம் கெட்டு போறதுக்கா நான் ஊழியக்காரனான? என்னால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, சண்டை போடல, விட்டுட்டு ஓடல, கடினப்படல. அந்த டிவிஷன், அந்த டைவர்சிட்டியை கேட்டு வாங்கி அந்த பிளவுகளை சரியாக்கி சபையை அடுத்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுட்டு வெளியே வந்தேன். நான் ஏற்றுக்கொள்ள முடியாதல்ல. நான் ஒரு சபை உடைஞ்சு போறதுக்கு காரணமா இருக்கிறத விட நான் செத்துறது நல்லது. ஒரு கணவன் மனைவி பிரிந்து போறதுக்கு நான் காரணமா இருப்பேன், ஆனால் லெட் மீ டை. அதனாலதான் மோசே சொல்றாரு, நான் இந்த ஜனங்களுக்காக பேசுவதற்கு பார்வோனுடைய சந்நிதியில் பிரவேசித்த நாள் முதற்கொண்டு அவன் இவர்களை உபத்திரவப்படுத்துகிறான். நீர் இன்னும் உடைய ஜனத்தை விடுவிக்கவில்லையே. இந்த வார்த்தை படிச்சுட்டு நான் அழாத நாளே கிடையாது. என்ன அனுப்பினது விடுதலை பண்ணுவதற்குன்னா, ஆனா நான் போன பிறகு அவங்களுக்கு உபத்திரவம் ஜாஸ்தி ஆகுதுன்னா என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவரே, எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுதுன்னு எனக்கு தெரியல. என்ன எதுக்கு அனுப்புனீங்க? என்ன மீதியான தேசத்துல ஏதோ கல்யாணம் பண்ணி பிள்ளைகளோட இருந்து நான் பாட்டுக்கு படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு என் குடும்பத்தை பார்த்திருப்பேன்ல. என்ன ஊழியத்துக்கு வாழ அழைச்சு எகிப்துக்கு போ சொன்னீங்க. நான் இந்த ஜனங்களை விடுவிப்பீங்கன்னு சொல்லி பார்வோன்ட்ட போய் பேசுறேன். நான் பேசின நாள் முதற்கொண்டு 3 விஷயம் அவன் செய்யறான். 1, முன்னில அதிக பாரத்தை சுமத்துறான். 2, வைக்கோல கொடுக்க கூடாதுன்னு சொல்றான். 3வது, நான் பேசின பிறகுதான் அவனுக்கு உபத்திரவம் ஜாஸ்தி ஆயிட்டு. இதுக்கா என்ன அனுப்புனீங்க? ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கேட்க வேண்டிய ஒரு விஷயம், ஒவ்வொரு தாய் தகப்பனும் கேட்க வேண்டிய விஷயம், ஒவ்வொரு பிள்ளைகளும் கேட்க வேண்டிய விஷயம், ஒவ்வொரு சுவிசேஷகனும் கேட்க வேண்டிய விஷயம், ஒவ்வொரு ஜெப ஊழியனும் கேட்க வேண்டிய விஷயம். நான் அவனோடு பேசின நாள் முதற்கொண்டு நீர் இன்னும் அவனை விடுவிக்கவில்லையே. அப்ப என்னால செத்து போச்சுன்னு சொல்றதை என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால அந்த பிள்ளைய கேட்டு வாங்கன்னு கேட்கிறேன். இதுக்கு மேல மெதுவா போகணுமா? அந்த பிள்ளைய கேட்டு வாங்க. இன்னைக்கு உங்களாலன்னு சொன்ன விஷயத்துக்கு யூ ஆர் த சொல்யூஷன். உங்களால ஒரு பிள்ளை செத்து போச்சு, உங்களால 4 ஆத்மாக்கள் நின்று போயிட்டாங்க, உங்களால ஒரு ஊழியம் நடக்காம போயிட்டுன்னா அதை அக்செப்ட் பண்ணவே கூடாது.
இதுதான் கிங்டம் மைண்ட், ராஜ்யத்தினுடைய மனம். நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது யாராவது எழும்பி போனாங்கன்னா நான் ஒரு மாதிரி டஃப்பா பேசுற மாதிரி இருக்கும். ஆனா மனசுல அழுவேன், நான் ஏதோ தப்பா பேசுனதுனால எழும்பி போயிட்டாங்களான்னு. we need to be sensitive. என்னால ஒரு ஆள் போயிடக்கூடாது, என்னால ஒரு ஆள் போயிடக்கூடாது. என்னால 4 பேர் வந்தாங்கன்னு இருக்கணுமே தவிர 4 பேர் போனாங்கன்னு இருக்கக்கூடாது. இதுக்கா பாஸ்டர் நம்ம ஊழியத்துக்கு வந்தோம்? அதான் சொல்றான், நான் சண்டை போட போறது இல்லை, நான் விட்டுட்டு ஓடி போறதும் இல்லை, கடினமாக போறதும் இல்லை. ஆனா இன்னைக்கு இந்த 3 காரியத்தையும் செய்யறவங்க இதுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம். ஒண்ணுல குற்றச்சாட்டுகளுக்கு ஃபைட் பண்றீங்க, அல்லது குற்றச்சாட்டுகள் பண்ணின இடத்தை விட்டு ஓடுறீங்க, அல்லது இன்னும் கடினப்படுறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த 3 செய்ய வேண்டாம். நீ அந்த பிள்ளைய கேட்டு வாங்க. கேட்டு வாங்கி என்ன ஜெபம் பண்ணா தெரியுமா? இஸ்ரவேலின் கவனிங்க, என்ன கவனிங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, எனக்கு தங்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அந்த விதவைக்கு துக்கத்தை வருவித்தீரும். என்ன ஜெபம் இல்லைன்னு, என்ன ஜெபம் இல்லை. நான் உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் சென்னைக்கு எப்போ போனாலும் ஆபீஸுக்கு லீவ் போட்டுட்டு என்ன ஊழியத்தை கூட்டிட்டு போவார் சகாயராஜ் பாஸ்டருக்கு தெரியும். டேனி ஃபேமிலி என்ன எப்பவும் கேர் பண்ணுவாங்க, என்ன கூட்டிட்டு போவாங்க. அந்த டைம்ல தான் அவங்க அப்பாவுக்கு பைபாஸ் சர்ஜரி. அவங்க அப்பாவுக்கு என்ன அந்த கூட்டம் முடிச்சிட்டு ஆபீஸ் லீவ் போடுவாருங்க. லாஸா போய் ஆனாலும் பரவாயில்லண்ணே, ஊழியத்துக்குன்னு கூட்டிட்டு போவார். என்ன ஊரை பக்கத்துல பஸ் ஏத்தி விட வர்றாரு கார்ல. சிக்னல்ல வண்டி நிக்குது, ஒருத்தர் ஆக்டிவால ஸ்கூட்டர்ல வேகமா வந்து அந்த கார்ல மோதிட்டார். என் கண்ணு முன்னாடி ஒரு 10 அடி உயரத்துக்கு தூக்கி தரையில வீசப்பட்டார் தார் ரோட்ல. அவரை தூக்கி ஸ்ட்ரெச்சர்ல தூக்கி போடும்போது he was completely gone. மூச்சு பேச்சு இல்லை, இப்படி வைக்கிறாங்க, அவுட். அப்படி சொல்லிட்டு தான் ஸ்ட்ரெச்சர்ல ஏத்திட்டு அந்த பிரதர் என்கிட்ட சொல்றாரு, அண்ணே என்ன இது உண்மையா நடந்தது. அந்த பிரதர் என்கிட்ட சொல்ற, அண்ணே நாளைக்கு உங்களுக்கு மீட்டிங் இருக்கு, நீங்க போங்க, பஸ் வந்துச்சு, நான் உங்களுக்கு பேசுறேன். அப்போ போலீஸ் சொல்றாங்க, செங்கல்பட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவர் பின்னாடி போறாரு. நான் பஸ்ஸில் ஏறிட்டு என் ஸ்கிரீனை போட்டுட்டு நான் ஜெபிச்ச ஒரே ஒரு விஷயம், என்ன பராமரித்த குடும்பம் ஆண்டவரே, என்ன தங்க வச்ச குடும்பம், எனக்கு சோறு போட்ட குடும்பம், ஒருவேளை அந்த பேஷண்ட் டெட்டுன்னா இவருக்கு மேல கேஸ் ஆகும், அப்படிதானா? வண்டியை சீஸ் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு மகிமையா சொல்றேன், 15 நிமிஷம் ஐ கிரைட் பிட்டர்லி. இதே ஜெபத்தை நான் பண்ணினேன். எனக்கு தங்க இடம் கொடுத்த அந்த வீட்டிற்கு நீ துக்கத்தை வருவித்தீரோ. இப்பதான் அவங்க அப்பா ட்ரிபிள் ஹாஸ்பிட்டல்ல பைபாஸ் சர்ஜரி பண்ணி படுத்து கிடக்கிறாரு. பையன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டா, அந்த ஆள் செத்து போயிட்டாரு, போலீஸ் கேஸ் ஆயிட்டுன்னு சொன்னா அந்த குடும்பத்தால தாங்க முடியாது. நம்ப மாட்டீங்க, 20 நிமிஷம் கழிச்சு போன் வருது, ஸ்ட்ரெச்சர்ல போன மனுஷன் பேண்டேடு போட்டுட்டு எழும்பி நடந்து போனதாக. இன்னைக்கு நான் சொல்றேன், உயிர் தெழுந்த வல்லமையினுடைய பிறப்பிடம் எங்க தெரியுமா? என்னால இது நடந்ததுங்கிறத நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லுகிற ஒவ்வொரு மனிதனும் உயிர் தெழுந்த வல்லமையை சுமப்பதற்கு பாத்திரவான். புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுங்கப்பா. உன்னால கடன் பட்ட குடும்பத்தை உன் மூலமா கடன் அடைக்கட்டும். உன் மூலமாய் தலை குனிந்த பெற்றோர்கள் உன் மூலமாய் தலை நிமிரட்டும். உன் மூலமாய் சிதறி போனது உன் மூலமாய் கட்டப்படட்டும். ஆனால் ஆவியானவர் சொல்றார், இந்த இடத்தை விட்டு உன்னை அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைய உயிர்ப்பித்து கொடுத்துட்டு தான் உன்னை அனுப்புவேன். சாட்டு வர்றதுக்கு முன்னாடி மாவு வர்த்தித்தது, எண்ணெய் பெருகினது. வயிற்றுக்கும் வாய்க்கும் ஆசீர்வாதமா இருந்த எலியா இப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர. எப்ப புரியும்? இது வரைக்கும் பிரெட் ஆயில், பிரெட் ஆயில். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இதெல்லாம் சரீரத்துக்கு வேண்டியது. ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் ஒரு பட்டணத்துக்கு அனுப்புறது, ஒரு விசுவாசியை ஒரு குடும்பத்தில் எழுப்புறது வயிற்றுக்கும் வாய்க்கும் இல்லை, மரித்ததை எழுப்புறதுக்கு. இந்த லெவலுக்கு வரணும்னா, இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் எழும்பணும்னா
அவனுக்குள்ள ஒரு வலி வரணும். அந்த வலி குற்றச்சாட்டால மட்டும்தான் குண்டாக்க முடியும். ஒரு ஸ்ட்ராங், ஒரு பலமான ஜெப ஆவி குற்றச்சாட்டுகள்ல இருந்து தான் கிரியேட் ஆகுது. எஸ், இல்லைன்னா அவனால அவ்வளவு ஜெபிச்சிருக்க முடியுமான்னு தெரியல. இவ்வளவு உற்சாகம் வேண்டாம், கொஞ்சம் கம்மியாயிக்கோங்க. ஒரு ஸ்ட்ராங் பிரேயர் மேனை உருவாக்குகிறது, ஒரு நல்ல மரத்தை உருவாக்குறது காற்றுங்க. we need winds. மண்ணில் கட்டப்படுகிற வீட்டு மேல மழையும் காற்றும் பெருங்காற்றும் மழையும் வீசும்போது அந்த வீடு இடியுது. ஆனா கற்பார வீட்டுல மழையும் காற்றும் வீசும்போது அந்த வீடு இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. அது யார் மேல வீசுதுங்கிறது தான் முக்கியம். என் கடந்த காலங்களை நான் நினைச்சு பார்க்கிறேன். என்னை இந்த அளவுக்காவது கொண்டு வந்ததுக்கு காரணம் விமர்சனம் தான். விமர்சனம். எத்தனை ராத்திரி சாப்பிடாம அழுவேன் தெரியுமா? அதனாலதான் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல யாக்கோபு சொல்றாரு, சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீதம் பாடுவான். எலியாவே, நீ சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் மாவு எண்ணெயும் தான் ஒன்னால நடக்கும். ஆனா நீ துக்கப்பட்டுட்ட, நான் மரித்தது எழும்பும். இன்னைக்கு வெக்கத்தை விட்டு நான் சொல்றேன், நம்ம மூலமா நடந்ததுன்னு சொன்னா வயிற்றுக்கும் வாய்க்கும் என்ன நடந்திருக்கு? இயற்கைக்கு அப்பாற்பட்டது ஒன்றும் நடக்கல. என்னால இப்படி சொல்லக்கூடிய சரித்திர பிரகாரமான ஒரு சம்பவம் ஒன்றும் இல்லை. மாவும் எண்ணெயும் வர்த்திக்கப்பட்ட போது சொல்லாத வார்த்தையை பிள்ளை உயிரோடு எழுந்த போது சொன்னால், நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறது கர்த்தருடைய வார்த்தை என்றும் இதனால் அறிவேன். சொல்லுங்க, இதனால் அறிவேன். அந்த வேர்டை சொல்லுங்கம்மா, இதனால் அறிவேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க உலகத்துக்கே அப்பமும் எண்ணெயும் கொடுத்தாலும் உன்னை மதிக்க மாட்டாங்க. சோறு போடுறதுல எழுப்புதல் இல்லை, அப்பத்தில் எண்ணெயில் இல்லை எழுப்புதல். இல்லைன்னா அப்பமும் எண்ணெயும் கொடுத்த போதே அவ சொல்லியிருக்கணும், கன்ஃபஸ் பண்ணியிருக்கணும், நீர் மெய்யாகவே தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கர்த்தருடையது என்று இதனால் அறிந்திருக்கிறேன். ஏன்னா அவளுக்கு தெரியும், அப்பமும் எண்ணெயும் வச்சு ஒரு தேவ மனுஷனை நான் நிதானிக்க முடியாது. ஏதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்டது நடந்தால் மட்டுமே. நீ தர்ற மாவு எண்ணெயும் எங்க தமிழக அரசு தருமே, கேட்கல. ஆனா தமிழக அரசால தரக்கூடாத ஒன்று மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறது. அதனாலதான் அவ மாவு எண்ணெய் அதிகமான போது அவ ஒன்றும் அவளை தேவ மனுஷன்னு சொல்ல வாய் வரல. இது அவளுக்கு பெரிய அற்புதமாகவே பார்க்க தோணலை. செய்தி என்ன? என்னால நின்று போகுதா, என்னால பிறக்குதா? இந்த செஷனை நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எதுக்கு காரணமா இருக்கிறீங்க? இந்த பூமியில ஒன்று கர்த்தருடைய வருகை முந்தணும், அல்லது என் மரணம் முந்தணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கும்போது ஒரு சத்தம் கேட்கணும், இவர்களால் பிறந்தது அதிகம், இவர்களால் திறக்கப்பட்டது அதிகம்னு சொல்லணுமே தவிர, அந்த போறான் பாரு எல்லாத்தையும் நிறுத்தினவேன்னு சொல்லக்கூடாது. அப்படி ஒரு வார்த்தையை கேட்பதற்கு கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை. உள்ள வச்சுட்டீங்களா? முடியலையே, முடியலம்மா, முடியல, வைக்காதீங்க வைக்காதீங்க, வைக்கக்கூடாது. அப்படி வச்சா நான் பொருத்தனை பண்ணியிருக்கேன், எக்ஸ்ட்ரா அரை மணி நேரம் பேசுவேன். இன்னைக்கு நான் கண்ணீரோடு கேட்குறேன், என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் பிள்ளையை சாக பண்ணவுமா என்கிட்ட வந்தீர்னு கேட்கறதுக்கா நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன்? இல்லை. யூதாவால நின்று போயிற்று. ஆனால் கர்த்தர் அவன் மூலமாக மறுபடி ஒரு புதிய சந்ததியை பிறப்பிக்க வேண்டும் என்று திட்டம் பண்ணினார். அவனால அம்மாவுடைய பிள்ளை பேர் மட்டும் நிற்கல. நான் சொல்லி முடிக்க போறேன். ஆதியாகமம் 30:9 முதல்ல நான் சொன்னேன், ஆதியாகமம் 29:35 பிள்ளை பேர் நின்று போயிட்டுன்னு. அடுத்து ஆதியாகமம் 30:9 போட்டிருக்கு, அவள் தன் பிள்ளை பேரு நின்று போகிறதை கண்டு தன் வேலைக்காரியாக சில்பாளை எடுத்து தன் கணவன் யாக்கோபுக்கு மனைவியாக கொடுத்தாள். சொல்லுங்க, மனைவியாக கொடுத்தாள் அப்படின்னு இருக்குல்ல பாஸ்டர்? ஆமா. அப்போ
இவன் பிறந்த பிறகு லேயாள் தன் மனைவிங்கிற ஸ்தானத்தை இழந்தாள். ஹலோ, இந்த ஆள் பிறந்த பிறகு லேயாள் தன் மனைவிங்கிற ஸ்தானத்தை இழந்தாள். ஒரு மனைவி தான் ஸ்தானத்தை இழக்கவே மாட்டாங்க. புருஷனுடைய அம்மாவுக்கு கூட அந்த ஸ்தானத்தை கொடுக்கறதுக்கு விட மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் மனைவி. புருஷன் தான் தங்கச்சிட்ட சிரிச்சு பேசினா, புருஷனுடைய தங்கச்சிட்ட சிரிச்சு பேசினா கூட மனைவிக்கு பிடிக்காது. அதான் மனைவி. ஒரு புருஷனுக்கு கல்யாணம் முடிஞ்சு 6வது மாசத்துல அந்த புருஷனுக்கு பர்த்டே வருது, கேக்கு வெட்டுறாங்க. இந்த பக்கம் புருஷனுடைய தங்கச்சி, இடது பக்கம் புருஷன் கல்யாணம் பண்ணுன புது மனைவி. கேக்கு வெட்டிட்டு பழக்க தோஷத்துல தங்கச்சிக்கு ஊட்டிட்டாரு புருஷன். அந்த அம்மா ரூம்ல பேக்கை பேக் பண்ணி வச்சிருக்கும்னு நினைக்கிறேன், எடுத்துட்டு வந்துட்டு வெளியில. அதுக்கு அந்த புருஷன் சிம்பிளா சொன்ன பதில், எம்மா ஒன்ன எனக்கு 6 மாசமா தான் தெரியும், அவளை எனக்கு 23 வருஷமா தெரியும். கேட்கல, நீங்க வீட்டுக்கு போங்க. மனைவிகள் அப்படித்தான் இருப்பீங்க, எனக்கு தெரியும், உங்ககிட்ட வரேன். அவரு சொல்றாரு, எம்மா 6 மாசமா தான் ஒன்ன எனக்கு தெரியும், அதனால எனக்கு டக்குன்னு உனக்கு கேக்கு விட்டு வரல. இவளை எனக்கு 23 வருஷமா தெரியும், என்னுடைய 26 கேக்க சாப்பிட்டுருக்கா. யாரு? தங்கச்சி. அந்த தோஷத்துல கொடுத்துட்டேம்மா, இதுல என்னமா இருக்கு, உனக்கு இன்னொரு, அவளுக்கு பிளாக் ஃபாரஸ்ட், உனக்கு ஒயிட் ஃபாரஸ்ட் வாங்கி தரேன். எதுக்கு இதை சொல்ல வரேன்? ஒரு மனைவி தான் ஸ்தானத்தை எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்கறது இல்லை. ஆனவங்களும் அப்படித்தான் இருக்கீங்களா, ஆக போறவங்களும் அப்படித்தான் இருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஆனால் இப்படி முகம் வச்சிருக்க கூடாது. ஆனால் யூதா பிறந்த பிறகு பைபிள் சொல்லுது, அவள் தன் மனைவிங்கிற ஸ்தானத்தை இழந்து வேலைக்காரிய மனைவியாக்குறா. 3வது முடிச்சிடுறேன். ஆதியாகமம் 30:15 ராகேலை பார்த்து சொல்றா, என் புருஷனையும் நீ எடுத்துக்கொண்டது அற்ப காரியமோன்னு கேட்கிறா. 3 வசனம் எழுதிக்கோங்க. ஆதியாகமம் 29:35, ஆதியாகமம் 30:9, ஆதியாகமம் 30:15. 3 காரியத்தை லேயாள் இழந்தாள் யூதாவினுடைய பிறப்புக்கு பிறகு. கவனிங்க, வேண்டுமென்றோ வேண்டாம் என்றோ, ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி, பட் திஸ் ஹேப்பன்ஸ், இது நடந்தது. யூதா பிறந்த பிறகு அவள் பிள்ளை பேர் நின்று போச்சு. 1, 2 தன் மனைவிங்கிற ஸ்தானத்தை இழந்து போனா. 3 தன் புருஷனை ராகேல் எடுத்துட்டு போயிட்டா. ஆனால் அப்ப இந்த யூதாவினுடைய பிறப்பை எல்லாரும் எப்படி பார்த்திருப்பாங்க? இவன் பிறந்தான், எல்லாம் நின்று போச்சு, ஸ்தானத்தை இழந்துட்டாங்க, புருஷன் போயிட்டார். ஆனால் மனுஷன் அற்பமா எண்ணப்படுகிற ஒருவனை கர்த்தர் மதித்து அவனை புறப்பட பண்ணி அவன் மூலமாக புதியவைகளை உண்டாக்க கர்த்தர் திட்டம் வைத்தார். கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். அந்த பிள்ளைய பிடிப்பா, போங்க, கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சீரியஸா ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, நான் முடிக்க போறேன் ப்ளீஸ். நல்ல கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க போறேன். இப்ப தாய் யாருன்னு யூதாவுக்கு தெரியுமா தெரியாதா? சிஸ்டர் கவனிங்க, அம்மா கவனிங்க, தாய் யாருன்னு யூதாவுக்கு தெரியுமா தெரியாதா? தன்னால தான் பிறந்த பிறகுதான் அம்மாவுக்கு பிள்ளை பேர் நின்று போயிட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கும் தானே. தான் பிறந்த பிறகு தானே அம்மா தான் மனைவிங்கிற ஸ்தானத்தை சில்பாளுக்கு கொடுத்தான்னு. தான் பிறந்த பிறகு தானே அவங்க அப்பா போயிட்டாருன்னு. ஆனா இப்படி குடும்பத்துக்கு வேண்டாத ஒருவனை எப்படி தலைவனா ரெக்கமெண்ட் பண்ண முடிஞ்சது? இப்படிப்பட்ட ஒருவனை தேவன் தலைவனாக எழுப்பினால் இப்படிப்பட்டவர்களை அவன் எழுப்புவான் என்று அவருக்கு நம்பிக்கை. This is the selection. அற்பமா எண்ணப்படாத ஒரு மனிதனை தலைவனாக்கினால் அவனுக்கு அற்பமா எண்ணப்படுறதுன்னா என்னன்னு தெரியாது. கண்ணீர்னா என்னன்னு தெரியாத ஒருவனை தலைவனாக்கினால் அவனுக்கு கண்ணீர்னா என்னன்னு தெரியாது. விமர்சனம்னா என்னன்னு தெரியாத ஒருவனை தலைவனாக்கினால் how can he could be a leader? இப்ப ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் தலைவனாக்குறேன், but you know the pain. அதனாலதான் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார், அந்நியர்களை ஒடுக்காயாகன்னு சொல்லிட்டு
எகிப்து தேசத்திலே அந்நியர்களாய் இருந்த நீங்கள் அந்நியருடைய இருதயத்தை அறிந்திருக்கிறீர்களே. அப்ப இவங்க அடிமைத்தனத்தில் இருந்ததற்கு பல காரணங்கள் இருந்தாலும் இவங்க அடிமைத்தனத்தில் இருந்ததுனால அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்களுடைய வலி இவங்களுக்கு தெரியும். கடைசி 5 நிமிஷம் நான் முடிக்க போகிறேன். இப்படி என்னால் நின்று போன ஒருவனை தேவனால் தலைவனாய் மாற்ற முடியுமானால் என்னால எவ்வளவு பெஸ்டா இந்த ஆண்டவருக்கு செய்ய முடியுமோ நான் செய்வேன். கொஞ்சம் கையா செஞ்சு பார்க்கலாம். இனி என்னால நின்று போயிடக்கூடாதுங்கிறது இல்லை. அவர் ரொம்ப கவனமா இருந்திருப்பான்ல. அதனாலதான் பைபிள் சொல்லுது, எந்த யூதாவால நின்று போயிற்றோ அதே யூதா கோத்திரத்துல இயேசு பிறந்தார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஏன்னா நின்று போனது என்கிற குற்றச்சாட்டை கேட்டவனால் மட்டும்தான் இனி என்னால் நின்று போகக்கூடாது என்கிற வைராக்கியமும் வரும். கரங்களை உயர்த்துவீங்களா? ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம ஜெபிக்க போறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. We are going to pray. யோவான் 2:7. சத்தமா. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். எல்லாரும் சொல்லுங்க, அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார். எல்லாரும் சொல்லுங்க, அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். உங்க பைபிள் மூடிருங்க, அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அந்த ஜாடிகளுடைய கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு பைபிள்ல போட்டிருக்கு. ஒவ்வொரு ஜாடியும் 2 அல்லது 3 குடம் கொள்ளத்தக்கதுன்னு போட்டிருக்கு. என் பைபிள்ல இருக்கு. ஒவ்வொரு ஜாடியும் சொல்லிருங்க 2 அல்லது அப்படின்னா என்ன தெரியுமா? அந்த ஜாடியில தண்ணீரை நிரப்புங்கள்னு பிளைனா சொல்றாரு. அப்படிதானா? அப்போ இவங்க 1 குடம் நிரப்பியிருக்கலாம், 2 குடம் நிரப்பியிருக்கலாம், மேக்சிமம் எத்தனை குடம் நிரப்பியிருக்கலாம்? 3 குடம். அதுக்கு மேல அந்த குடத்தை நிரப்ப முடியுமா? ஆனா பைபிள்ல போட்டிருக்கு, அவர்கள் நிறைய நிரப்பினார்கள். கேட்கல? அவர்கள் நிறைய நிரப்பினார்கள். நான் கேட்கிறேன், ஏன் வேலைக்காரர்களை ஏன் உங்களால 1 குடம் நிரப்ப முடியல? ஏன் 2 குடம்? ஏன் மேக்சிமம் 3 குடம் நிரப்பியிருக்கலாமே? ஏன் நிறைய நிரப்பினீங்கன்னு கேட்டா, இந்த விருந்து வீட்டுல எங்களை விட மேன்மையானவர்கள் எத்தனையோ பேர் இருந்தும் எங்களை பார்த்து ஜாடிகள்ல தண்ணீரை நிரப்புங்கன்னு சொன்னா பெஸ்டா செய்திட வேண்டாமா? நீங்க 1000 சொல்லுங்க, எங்களை எது உயிரை கொடுத்து ஊழியம் செய்ய வைக்கிறது தெரியுமா? எங்களை பார்த்து இந்த வேலையை செய்யணும் சொன்னாரு. இப்போ கடமைக்கு ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு பை பை சொல்லிட்டு ஞானேஷுக்கு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா இத்தனை பேர் இருந்துட்டோம், என்ன பார்த்து இந்த வேலையை செய்யணும் உங்களுக்கு எப்படி தோணுச்சது? இந்த கையை பார்த்து ஆலயம் கட்டணும் எப்படி தோணுச்சது? சொந்தக்காரங்க நம்பாதவன், அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சித்தப்பாட்ட கார் கேட்ட போது கார் ரிப்பேர் மக்களேன்னு சொன்ன நம்பிக்கை இல்லாதவன் ஆனா என்ன பார்த்து சொன்ன, ஜாடிகளில் தண்ணீரை நிரப்பு, என் சபையை நடத்து, என் ஜனங்களை உயிர்ப்பி. எனக்கு இப்ப என்ன தோணும், என்னால எவ்வளவு நிரப்ப முடியுமோ தழும்ப தழும்ப. இப்ப எத்தனை பேருக்கு தோணுது, யாரும் நம்பாத என்ன பார்த்து என் சண்டே ஸ்கூல்ல நடத்துன்னு சொன்னா நிறைய நிரப்பிட வேண்டாம். யாரும் நம்பாத உங்களை பார்த்து என் சுவிசேஷத்தை அறிவின்னு சொன்னா, எங்க இயேசு யாருன்னு தெரியாதுன்னு மறுதலிக்கவும் சத்தியம் பண்ணின ஒரு மனுஷனை பார்த்து என் ஆடுகளை மெய்ப்பாயான்னு சொன்னதுனாலதான் அந்த மனுஷன் தலைகீழ சிலுவையில மறிக்க தன்னை ஒப்பு கொடுத்தா. இன்னைக்கு நான் கேட்கிறேன், உங்களுக்கு சொல்லட்டுமா, நம்மை விட தகுதி உள்ளவர்கள் உண்டு.
நம்மை விட திறமைசாலிகள் உண்டு, நம்மை விட வேதம் படித்தவர்கள் உண்டு, நம்மை விட சிறு வயதிலேயே பாவம் செய்யாதவர்கள் உண்டு, நம்மை விட சிறு வயதிலே கரைபடாதவர்கள் உண்டு. ஆனா அத்தனை பேர் இருந்தும் வேலைக்காரங்களை தண்ணி ஊத்த கூப்பிடல, என் ஊழியத்தினுடைய முதல் அற்புதத்துக்கு பங்களிக்க கூப்பிடுகிறேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உன்னை கூப்பிடுறது வேலைக்காரனாக அல்ல, அற்புதம் செய்வதற்கு, கைகளை தட்டி எழுப்புதலிலே பங்களிப்பதற்கு. இதை கவனிங்க. மோசேய ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறதுக்கு கூப்பிட்டுட்டே இருக்கிறார். அப்ப மோசே என்ன சொன்னார் தெரியுமா? நான் திக்குவாயனும் மந்தனா உள்ளவன், நீங்க உமக்கு சித்தமா இருக்கிற யாரையாக அனுப்பும். ஆனா என்ன 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 பைபிள்ல போட்டிருக்கு தெரியுமா? என்ன பைபிள்ல போட்டிருக்கு தெரியுமா? ஆண்டவர் மோசேட்டியே சொல்றாரு, ஆரோன் உனக்கு சகோதரன் அல்லவா, அவன் உன்னை காண வருகிறான், உன்னை காணும் போது அவன் இருதய மகளும். அடுத்து சொல்லிட்டு சொல்றார், அவன் உன்னை விட நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். சீக்கிரமா முடிச்சிடறேன். சொல்லுங்க, உன்னை விட நன்றாய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு நம்மளை விட நல்ல பயோடேட்டா கையில் இருக்கு, நம்மை விட நல்ல பேசுகிற பயோடேட்டா இருக்கு, நம்மை விட நல்ல ஊழியம் செய்கிற பயோடேட்டா இருக்கு, நம்மை விட நல்ல பிரசங்கிக்கிற பயோடேட்டா இருக்கு, நம்மை விட நல்ல சாட்சி உள்ள பயோடேட்டா. ஆரோனை பற்றி 2 குவாலிஃபிகேஷன் சொல்றேன். ஆண்டவரே சொல்றாரு, உன்னை விட நல்லா பேசுறவன் எனக்கு தெரியும். 2வது குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? மோசேக்கு 80 வயசு இருக்கும்போது ஆரோனுக்கு 83 வயசு. மோசேக்கு அண்ணன் ஆரோன். அப்ப ஏஜ்ல 3 வயசு கூட, பேசுறதுல திறமைசாலி. ஆனாலும் ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றாரு, நீ வான்னு சொன்னதுனாலதான் அந்த மனுஷன் சொன்னாரு, என் பேரை ஜீவ புஸ்தகத்துல கிறுக்கி போடுங்க. ஏன்னா என்னை விட நல்லா பேசுகிற ஒருத்தன் இருந்தோம், என்னை கொண்டு இந்த ஜனங்களை மீட்கணும்னு சொன்னீங்கன்னா பெஸ்டா செய்வேன்.